இந்த உலக சேவைக்காக இந்த சக்தியை நீ பயன்படுத்துவாயாக என்று எனக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார். சரி தந்தையே என்று கூறி மீண்டும் கதவை நோக்கி செல்லுகின்றேன். அந்த கதவை திறந்து நான் மீண்டும் என்னுடைய வெள்ளை வெளையர் என்ற காலியான அறைக்கு வருகின்றேன். அறையின் நடுப்பகுதியில் இருந்து முன்னால் வருகிறேன். நான் ஆத்மா, இறைவனின் அனைத்து குணங்களையும் ஆசீர்வாதமாக பெற்ற நான் இப்பொழுது என்னை சக்திசாலியாக உணர்கின்றேன். இதோ இப்பொழுது திடீரென்று என் தலையில் மூளை பாகம் தெரிகிறது. என் தலையில் உள்ள இந்த மூளை பாகத்திற்கு முதலில் இறைவனுடைய சக்தியை அனுப்புகின்றேன். அது நன்றாக செயல்படுகிறது. தலையிலிருந்து நெற்றி, கண்கள், காது, வாய், மூக்கு மற்றும் கை கால்கள் போறாங்க உடம்பு முழுவதற்கும் இறைவனுடைய சக்தியை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அனுப்புகின்றேன். இதனால் என் உடம்பு இப்பொழுது சக்திசாலியாக மாறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கணத்தருங்க, லைட் போடுங்க. ஏதாவது தாட்ஸ் வந்ததா? யார் சொல்றீங்க? பரந்தாம போயிட்டீங்க. எங்க இருக்கு பரந்தாமம்? பக்கத்து ரூம்ல இருக்கு. மேல போயிட்டு இல்ல. தலை காலி ஆயிடுச்சுன்னா எந்த நினைப்பும் வராது பிரதர். மண்டையில ஒண்ணும் இல்லைன்னு சில பேர் நம்மளை திட்டுவாங்க. அப்படி மண்டையில ஒண்ணும் இல்லாம இருந்தா நல்லது. அப்பதான் கடவுளை நினைக்க முடியும் இல்ல. அதனால நம்ம மண்டையில என்ன கிடையாது, ஒண்ணும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க மண்டையில என்ன களிமண்ணா பாக்கு. ஏன் பிரதர், ஏன் களிமண்ணுன்னு சொல்றாங்க? ஏன் செம்மண்ணுன்னு சொல்லாமல்ல? எஸ், கை தட்டிடுங்க. களிமண்ணு, மண்டையில களிமண் இருந்ததுன்னா எந்த பொம்மை வேணாலும் செய்யலாம் களிமண்ணுல. ஏன்னா கேட்பார் பேச்ச கேட்கறவங்க தான் யாரு? ஏப்பா அவன் சொன்ன நீ கேட்டே, அவன் மண்டையில என்ன களிமண். இப்ப அதோட அர்த்தம் இதுதான், சரிங்களா? சொல்றது அந்த காலத்துல பழமொழியில என்னது, சும்மா இல்ல, அதுல உள்ள அர்த்தம் அடங்கி இருக்கு. ஏன் செம்மண்ணுன்னு சொல்ல, கரிசல் மண்ணுன்னு சொல்லல, களிமண்ணு தான். அப்பா அம்மா சொல்றத கேட்க மாட்டோம், வேற யார் சொன்னாலும் கேட்டுருவோம். அந்த அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம், இந்த அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஃப்ரெண்டு சொன்னா கேட்போம், பக்கத்து வீடு சொன்னா கேட்போம், எதிர்த்த வீடு சொன்னா கேட்போம். அப்ப நம்ம மண்டையில என்ன இருக்கு? இல்ல எடுப்பார் கைப்பிள்ளை, யார் எடுத்தாலும் அந்த குழந்தை போயிடும் அப்படின்னு என்னது, எடுப்பார் கைப்பிள்ளை. இந்த வசனம் எல்லாம் இதுக்காகத்தான் சொன்னது. சொந்த புத்தி நமக்கு இருக்கணும். நானே என்ன பண்ணணும், என்னை சமாளிச்சுக்கணும், நானே எனக்கு தீர்மானத்தை கொண்டு வரணும். இதுதான் நல்ல வியாபாரியினுடைய ஒரு தன்மை. எனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். என்னுடைய சிலையை நான் தான் செதுக்கணும். நான் தான் என் சிலையை செதுக்கணும். என் சிலையை வேற யாரும் செதுக்க விடக்கூடாது. அந்த காலத்து ஆனந்த விகடன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. ஆனந்த விகடன் உள்ள அந்த காலத்து ஆனந்த விகடன்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஜோக் இருக்கும். மதனுடைய கார்ட்டூன்ல ஜோக் இருக்கும், வேற படமெல்லாம் இருக்காது. அதுல ஒரு கருத்து இருக்கும், கார்ட்டூன் ஜோக். அதுல என்ன படம் போட்டிருந்தாங்க எனக்கு இன்னும் மறக்கல. அதாவது ஒரு சிற்பியினுடைய கலை கூடத்துக்கு மஞ்சப்பை வச்சுட்டு ஒரு கிராமத்தாள் வர்றாரு. கல் இருக்கு,
வடிக்கப்படாத ராவா ஒரு கல் இருக்கு, பாதி வடிச்ச சிலை இருக்கு, முழுசா வடிச்ச சிலையும் இருக்கு. அப்போ இந்த கிராமத்தாள் என்ன கேக்குறாரு சிற்பி கிட்ட போய், எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குங்க, நீங்க ரொம்ப அறிவாளி அப்படின்னு. சிற்பிக்கு ஒரு கெத்தாயிடுச்சு, ஆஹா என்ன என்ன பண்றாரு, என்னோட சிலையை பார்த்து புகழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சந்தேகம் எனக்குன்றாரு. அப்படி என்னப்பா உனக்கு சந்தேகம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இந்த முழு கல்லுக்குள்ள இந்த சிலை தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டாரு. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஏற்கனவே அந்த மாதிரி சிலை எங்க இருக்கான், அந்த கல்லுக்குள்ள இருக்கான். அதை கண்டுபிடிச்சு இவர் எடுக்கிறாராம் வெளியில. எஸ், அதுக்கு இவர் பதில் சொல்றார். இது வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் சொல்றாரு, எனக்கு எப்படி தெரியும்னா அந்த சிலையில என்ன வேஸ்ட் எல்லாம் ஒட்டி இருக்கோ, எங்க வேஸ்ட் ஒட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை மட்டும் வெட்டி எடுத்துருங்க. எஸ், கரெக்டா பதில் சொல்றாரு. அவர் கேட்டதுக்கு, ஏப்பா முட்டாளு நீ, இது கூடவா தெரியாது, சிலை வெடிக்கிறதுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அது ஒரு பெரிய ஆர்ட் அப்படின்லாம் அவர் சொல்லல. அம்மன் சிலைன்னா அதுல எங்கெல்லாம் வேஸ்ட் ஒட்டி இருக்குன்னு தெரியும், அதை மட்டும் தட்டி எடுத்துருங்க. அப்ப அம்மன் சிலை வந்து எஸ். இப்ப நம்ம யாராயிடுவோம், தேவதைகள். நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்ட்டை தட்டி எடுத்துட்டா போறோம். நாம யாரு? அப்ப நம்ம வேஸ்ட் யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேஸ்ட் தெரியும். அவங்கவுங்க வேஸ்ட் வெட்டி எடுத்தா நாம் நம் சிலையை வடிக்கின்றோம். வடிக்கலாமா? இல்ல, நாம் தான் சிற்பிகள், நாம் தான் சித்திரகுப்தர்கள். அதனாலதான் பகவான் சொல்றாரு, குழந்தாய் நீயே அனைத்திற்கும் காரணம். அப்போ நமக்கு நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டம் வராமல் இருப்பதற்காக என்ன செய்வோம்? பொதுவா சொல்லுங்க. வியாபாரிகள் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க, கணக்கு பார்ப்பாங்க. நைட் இன்னைக்கு எவ்வளவு சேல் ஆச்சு, இன்னைக்கு எவ்வளவு லாபம் வந்தது, ரைட்? இதை வந்து கணக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் மந்த்லி கணக்கு பார்ப்பாங்க. அந்த மந்த்லி கணக்கு பார்த்து கடைசியில் ஒரு வருஷத்தினுடைய கணக்கு எடுப்பாங்க. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, இந்த ப்ராஃபிட் எவ்வளவு எல்லாம் பார்த்து நம்ம வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கணக்கு எழுதுவாங்க, ரைட்? சரி, நாமளும் ஒரு கணக்கு எழுதணுமா வேண்டாமா? என்ன கணக்கு எழுதணும்? நம்ம வியாபாரத்துல நாம எப்படி எல்லாம் எதன் மூலம் வியாபாரம் செய்யறோம் சொல்லுங்க. பாபா குழந்தை யாரா சொல்லுங்க. நம்முடைய வியாபாரம் என்ன வியாபாரம் சொல்லியாச்சு, ரத்தன வியாபாரம் சொல்லியாச்சு. கையில ரத்தனமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பேர் வேணா ரத்தனம்னு பேர் வச்சுக்கலாம். ஏன் பிரதர், உங்க பேர் என்ன? ரத்தனம். உங்க பேர் என்ன? வைரம், இல்லையா? பேர் வச்சுக்கலாம். நீலசாமி, மாணிக்கம், முத்து, பவளம், தங்கம், நாகரத்னம், அடேங்கப்பா, வைரமணி, முத்துமணி, இல்ல நிறைய நமக்கு என்ன இருக்கு, ரத்தனங்களுடைய பேரு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய மதிப்பு இருக்கு, ரைட்? இப்போ ஒன்னே ஒண்ணு வைரம்ங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். நாம வைரமா இல்லையான்னு. கல் என்னது? கல்லு. என்னென்னலாம் கல் இருக்கு சொல்லுங்க உலகத்துல? என்ன வெரைட்டி கல் இருக்கு? ஒரு வீடு கட்டணும்னா என்னென்ன கல் வேணும் சொல்லுங்க. செங்கல் மட்டும் தான் வேணுமா? எதுக்கு கருங்கல் வேணும்? பேஸ்க்கு வேணும். எஸ், அப்படி சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? பேஸ்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? கருங்கல் வேணும். மேல வந்ததுக்கு அப்புறம் எடுத்த உடனே செங்கலா? நான் இதை இன்ஜினியர்ஸ்க்கு எடுத்துட்டேன் போல இருக்கேன். அந்த டாபிக் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வியாபாரம் தானே, அதுவும் ஒரு வியாபாரம் தானே, விடுங்க, ரைட்? சொல்லுங்க, யாரெல்லாம் வீடு கட்டி இருக்கீங்க, கீழே முடிச்ச உடனே மேல எடுத்த உடனே செங்கல் வைப்பாங்களா? என்னன்னா அந்த உயரத்துக்கு சைஸ்கல் வச்சு கட்டுவாங்க. பேஸ்
அதுக்கு மண்ணுக்கு மேல முதல்ல ரஃப் கல் போடுவாங்க. ஆமா, ரஃப் கல் தான் கீழே போடுவாங்க. அது சமட்டி கல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. கசாமுசான் இருக்கும். அது வந்து அஸ்திவாரத்துக்கு போடுவாங்க. இப்பெல்லாம் கீழ இருந்தே சிமெண்ட் வந்துருது பில்லரு. முதல்ல அப்படியெல்லாம் இல்ல. அது முதல்ல பேஸ்க்குள்ள போடணும். அப்புறம் அதை வந்து மண்ணுக்குள்ளதான் இருக்கும். மண்ணுக்கு மேல அதுக்கு மேல சைஸ் கல்லுன்னு வைப்பாங்க. சதுரமா. இது வந்து என்னது பேஸ். இது பேஸ் மட்டத்துக்கு மேல வர்றது. அதுக்குள்ள மண்ணை பூரா நிரப்பணும். நிரப்பிட்டு அதுக்கு மேலதான் என்னது செங்கல் கட்டடம் வைப்பாங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ என்னென்ன கல் இருக்கு? சமட்டி கல் இருக்கு, சைஸ் கல் இருக்கு, செங்கல் இருக்கு. அப்புறம் இப்ப இந்த காலத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய கற்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹாலோ பிளாக், ஆமா, என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்? கட்டுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு, ரைட்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அதுக்கப்புறம் பளிங்கு கல்லாம். அது என்னங்க பளிங்கு கல், மொசைக் கல், கிரானைட். அடுத்தடுத்து வாங்க, ஒவ்வொன்னா வாங்க. மார்பிள் எல்லாம் மண்ணு கொடுக்குது. அது மார்பிள். ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்கு? விலை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் விலை இருக்கு. இப்ப ஒரு லோடு செங்கல் வருது. அந்த ஒரு லோடு செங்கல்ல வந்து என்னது எத்தனை விலை இருக்கும் சொல்லுங்க? நான் இன்ஜினியர்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவங்க என்ன டக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கெல்லாம் வீடு கட்டியிருப்பீங்க, சொல்லுங்க ஒரு 5000 இருக்குமா பிரதர்? அப்போ அதிகம், இப்போலாம் அதிகம், விலை அதிகம். ஒரு வேலை 10 ரூபா. 5000 செங்கல் வருக்குன்னா என்ன ஆகும்? 50000 ஆகுமா ஒரு லோடு வச்சுக்கோங்க. சரி, ஒரு 50000க்கு ஒரு லோடு செங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க. வைரக்கல் 50000க்கு லோடு வருது. கீழே விழுந்தா தேடணும். அது பூத கண்ணாடி வச்சு தேடணும். லைட் போட்டா எங்க பளிச்சுன்னு தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தேடணும். இப்போ ஒரு லோடு செங்கலுக்கும் ஒரு சின்ன கல் வைரம் ஈக்குவல் ஆகுமா ஆகாதா? அது கூட ஆகாது இல்ல. 8 கல் பேசரி நீங்க கேட்டீங்கன்னா வைரத்துல என்ன ஆகுறது பிரதர்ஸ்? இல்ல, கஷ்டம். வேணா ஒரு லோடு செங்கல் வாங்கி தரேன்னு சொல்லிடுறீங்க. எதுக்கு எடுத்து அடிக்கிறக்கா? அடிக்கிறதுக்கு பிரதர் மம்பா போயிரும் இல்ல. கால்ல போடலாம். இல்ல, அவர் கால்ல வேணா நீங்க போடலாம், காதுல போட முடியாது. அப்போ நாம யாரு? சமட்டி கல்லா, சைஸ் கல்லா, செங்கல்லா, மார்பிளா? நாம யாரு? பாபா நம்மள என்ன சொல்றாரு? இல்ல, நாம வைரக்கல்லாக மாறணும். நம்முடைய வாழ்க்கை என்னது? வைர வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையே வைரம், வைர வாழ்வு. ஏன்னா இத்தனோண்டு இருந்தாலும் அது என்னது ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாங்க இல்ல. செங்கல்ல வீதியில கிடக்கும், ஆனா இத்தனோண்டு வைரக்கல் எங்க இருக்கும்? பத்திரமா, நாம பத்திரமா வச்சிருப்போம். நாம 2 புருவ மத்தியில வைரமா ஜொலிக்கிறோம். எஸ், அதுக்கு தான் மதிப்பு. ஆனா புருவ மத்தியில நான் சமட்டிக்கலாம் இல்ல செங்கல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய சுபாவத்தை பொறுத்து தான். எஸ், நான் எந்த வியாபாரம் செய்யறேன்? செங்கல் வியாபாரம் செய்யறேனா? ஏன் பிரதர்? சமட்டிக்கல் வியாபாரம் செய்யறேனா? அது நம்முடைய பேச்ச வச்சு இருக்கு. வாயை திறந்தா என்னது? அவ்வளவுதான். ஒரே கோபம், சத்தம், கெட்ட வார்த்தை, இதெல்லாம் என்னது? கல்லு, வெறுங்கல்லு. கட்டடத்துக்கே யூஸ் ஆகாத என்ன கல்லு? வெறுங்கல்லு. அதாவது யூஸ் ஆகுது இல்ல. அப்ப நம்ம வாயிலிருந்து வியாபாரம் செய்யணும்னா என்ன வார்த்தை வரணும்? வைரம் போல அந்த வார்த்தை வரணும். சொன்னாங்க ஒரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்ன வரணும்? நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வைரத்துக்கு சமமாக வரணும். அப்ப வாய் வியாபாரம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் இல்ல. நாம குடும்பத்துல பேசுறோம், அப்புறம் எங்க பேசுறோம்? தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல பேசுறோம், அக்கம் பக்கம் பேசுறோம் இல்ல. ஞானம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க அன்பா நடந்துட்டாவே போறோம், அதுதான் ஞானம். அன்பே சிவம். நீங்க அன்பா பேசணும் எல்லார்கிட்டையும், மத்தவங்க கிட்டயும் அன்பா பேசுங்க. அது எப்படிங்க முடியும்? அவன் என்ன எப்படி திட்டுறான், நான் திருப்பி 4 திட்டாவது திட்ட வேண்டாமா? 4 திட்டு திட்டலாமா வேண்டாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. திட்டணுமா வேண்டாமா?
திட்டினா தான் மனசு ஆறுங்க. இங்க பாருங்க. அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதானே. இல்ல அவங்க கரெக்டா சொல்றாங்க, பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி வேணாலும் பேசலாம், செங்கல்ல வச்சு கூட அவங்கள அடிக்கலாம். என்ன பிரதர் செங்கல்ல வச்சு அடிக்கணும்னு சொன்னாரு, அப்ப நீங்க செங்கல்ல வச்சு அடிங்க. அப்ப அந்த வியாபாரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா நம்ம வாய் மூலம் வியாபாரம் வந்து என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, நீ வியாபாரின்றார். அப்ப வாய் மூலம் நாம் நல்ல வார்த்தைகளையே பேசணும். அது எந்த பேச்சாக இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் கேட்பார், ஒரு காப்பி குடிக்க இருங்க போட்டு தர்றேன். நான் போடுவேனா மாட்டேனா? போடுவேன். ஆனா நான் எப்படி பேசியிருக்கேன், எரிச்சலா பேசியிருக்கேன். அந்த காப்பி எப்படி கல்லு தானே, அப்ப அந்த காப்பி எப்படி இருக்கும், கல்லு காப்பி தான். கல்கண்டு காப்பி. அப்புறம் கல்கண்டு காப்பியா மாறாது. ஆமா கல்கண்டு வேற இருக்குல்ல. ரொம்ப இல்ல இல்ல எப்பவாவது போட்டுக்குவாரு, அந்த உண்மையும் சொல்லிடுறேன். நான் பிஸியா இருக்கும்போது சொல்லுவேன். ஆனா டெய்லி அவரே தான் போட்டு சாப்பிட்டுக்குவார். நீ வச்சிருப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துருவாரு. ஏன்னா காலையில இருந்து வேலை பண்ணுவேன், சமைப்பேன். சரி நானே போட்டுக்கிறேன், ஒருத்தருக்கு வச்சிரு, நானே போட்டு சாப்பிட்டுக்க, நீ போய் ரெஸ்ட் எடு, அவ்வளவுதான். ரைட்? என்னங்க எல்லார் வீட்லயும் அவங்களே வச்சு குடிச்சுக்கோங்க. எல்லார் வீட்லயும் அவங்களே வச்சு இல்லடா கல்லு காப்பி வந்துட்டு பாயும். என்ன பிரதர் பாவம், நேத்தா நான் மாதாஸ்கெல்லாம் கிளாஸ் எடுத்தேன். நாங்க நேத்தே நினைச்சுங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பிரதர்ஸே அப்படியே கோஆபரேட் பண்ற மாதிரி நீங்க வெச்சிட்டீங்கன்னா எப்படி பாருங்க, அதான் நடக்குது. அதான் நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் நான் சொல்லியா செய்யணும். இதுக்கு தான் ஒருத்தரை மட்டும் வைக்கணும்ன்றது. இது ரொம்ப தப்பு. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கு. எஸ். இப்ப வாய் மூலம் என்ன பண்றோம், வைரக்கல் வியாபாரம், ரத்தன வியாபாரம் நம்ம செய்யணும். அப்ப நீங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் அது நல்லா நடக்கும். எது வேணாலும் எந்த வியாபாரம் செய்யுங்க, ஆனா உங்க வாயிலிருந்து என்ன வியாபாரம் வரணும், ரத்தன வியாபாரம் வரணும். இந்த வியாபாரம் செஞ்சா அந்த வியாபாரம் என்ன வருது, நல்லாவே இருக்கும். நல்லாவே இருக்கும். நீங்க ஒண்ணும் எடுக்க வேண்டாங்க, பார்த்துட்டு போங்க. ஒரு மலை போல புடவை குமிச்சு வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, நீங்க பரவாயில்ல சிஸ்டர், எடுக்கலைன்னா பரவாயில்லை, பார்த்துட்டு போங்க. எப்ப வேணுமோ வந்து எடுங்க, பிடிக்கலன்னா வேற கடையில கூட நீங்க போய் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எங்க டியூட்டி நாங்க கரெக்டா செய்வோம். நாங்க இன்னும் தப்பாவே நினைச்சுக்க மாட்டோம். அப்படி என்ன ஆகும், நான் ஒரு புடவையாவது எடுத்துட்டு தான் வருவேன். கண்டிப்பா ஒரு புடவையாவது எடுத்துட்டு தான் வருவேன். ஒரு தடவை சுப்பிரமணியம்னு ஒரு பிரதர் இருந்தார், சீனியர் பிரதர், சென்னையில. நீங்க அவர்கிட்ட பழகினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய தாக்கம் ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டீங்கன்னா அவரை நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அப்படி பணிவு, அவ்வளவு அன்பு, அவ்வளவு அந்த குவாலிட்டி இருக்கு பாருங்க, வைரம் போல குவாலிட்டி அவரு. அப்ப அவரும் நானும் ஒரு நாள் ஆட்டோல போறோம். இதெல்லாம் நான் அனுபவத்துல சொல்றேன். ஆட்டோல போறோம், என்னை கூட்டிட்டு ராக்கி கட்டுறதுக்காக ரத்தன் பஜார்ல எல்லா வியாபாரிகளும் அவருக்கு தெரியும். நானும் இன்னொரு சிஸ்டர் அவரு 3 பேர் போறோம். போகும் பொழுது அந்த ஆட்டோக்காரர் வந்து ரொம்ப ஜாஸ்தி கேட்டார். உடனே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன இப்படி கேட்கறாங்க இவங்கெல்லாம் இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேருக்கும், எனக்கு இன்னொரு சிஸ்டருக்கும் குசு குசுன்னு பேசிக்கிறோம். ஆனாலும் அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவரு நம்ம சுப்பிரமணியம் பிரதர் அந்த ஆட்டோக்கார்கிட்ட போய் அமைதியா, பிரதர் அவர் சொல்றது பாருங்க, நீங்க ரொம்ப கொஞ்சம் அதிகமா கேட்குறீங்க. இதோ இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. நீங்களும் அந்த சேவையில, இறைவன் சேவையில ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. நீங்க நியாயமா கேளுங்க, நான் தர்றேன், வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனா அதிகமா வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஆட்டோக்கார்ட்ட சொல்லுவோம், பேசுவோம். ஏயா இப்படி அநியாயம் செய்யற, இது உனக்கே அடுக்குமா, நீ நல்லா இருப்பியா, நீ நல்லா இருப்பியா, இப்படி அநியாயம் பண்ணி புடுங்கறையே, நாம சொல்லுவோமா மாட்டோமா? இப்ப என் வாயில இருந்து என்ன வருது, கல்லு வருதா? அவரு அந்த ஆட்டோக்காரரு, சாமி நீங்க தர வேண்டாம், நான் அந்த சேவை எடுத்துக்கிறேன்,
அவ்வளவு அதிகமா கேட்ட அந்த டிரைவரு வேண்டான்ட்டு போயே போயிட்டார். நாங்க 2 பேரும் திகைச்சு போய் நின்று அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், இதுல எல்லாம் ஒவ்வொரு சம்பவமும் நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இது சொல்லக்கூடியது. நான் சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு ஷேர் பண்ண ஒரு விஷயத்த, எப்படி பேசணும், நாம எப்படி பேசணும். வியாபாரிகள் மட்டும் இல்லைங்க, வீட்டிலேயே நாம என்ன பண்ணணும், கரெக்டா பேசணும். சுற்று வட்டாரத்திலேயே நம்ம கரெக்டா பேச பழகணும். உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சம்பவம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் கேட்டீங்க கை தூக்குங்க. இங்க யாரும் கேட்கலையா? எங்க சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இல்லை. பீஸ் பேலஸ்ல ஒரு சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் சில பேர்கிட்ட. அதாவது கிருஷ்ணருடைய மாமா யாரு? கம்சன். கம்சனுடைய தங்கை தேவகி. ஹஸ்பண்ட் வந்து வசுதேவர். அதாவது கம்சனுக்கு தன்னுடைய தங்கைன்னா உயிர், அப்படி உயிர் அவருக்கு. ஒரு செகண்ட் கூட தங்கையை பார்க்காம இருக்க முடியாது அவர்னால. எல்லா வித சௌகரியங்களும் தங்கைக்கு பண்ணி கொடுப்பாரு. அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பார். என் தங்கச்சின்னு நான் என் தங்கச்சிக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஊர் உலகமெல்லாம் தேடி நல்ல ஆளா வேணும்னு தேடி வசுதேவரை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஊரே கேடு நாடே கேடுன்னு தன்னுடைய ராஜ்யத்துக்கு இருந்து அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் என்ன பண்றாரு, கல்யாணத்தை முடிக்கிறார். முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது என் தங்கச்சிக்கு நான் தான் ரதம் ஓட்டுவேன். பொண்ணு மாப்பிள்ளைய ரதத்துல உட்காந்து வச்சு கிருஷ்ணாவதாரம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரதத்தை கம்சனையே ஓட்டிட்டு வராரு. பெரிய ராஜா சக்கரவர்த்தி அவர் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவர் ஆளை வச்சுதான் செய்வார். ஆனா என் தங்கச்சிக்கு நான் தான் ஓட்டுவேன், ரதம் ஓட்டுவேன். ஆசையா மறு விருந்துக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறார், தம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அப்ப சுத்தி வரை இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் எல்லாம், ஆஹா இந்த கம்சராஜா எவ்வளவு பாசம் இருக்கு தங்கச்சி மேல, எப்படி அன்பா இருக்காரு, நல்ல ராஜா இவரு அப்படின்னு மக்களுக்கெல்லாம் என்னது, இவரை பார்த்து என் தங்கச்சியை எப்படி நான் வந்து விரும்பணும், சகோதரிகளை எப்படி நாம விரும்பணும், அன்பு செலுத்தணும், தன்னுடைய கடமை எப்படி செய்யணுங்கிறது அவர் உதாரணம்ங்கிறது பேசிட்டு இருக்காங்க. பாதி வேலை போயிட்டு இருக்கு. அப்ப என்ன கேக்குது, அசரீரி கேக்குது. அட முட்டாளே, உன் தங்கச்சி வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தை மூலதான் நீ என்ன பண்ண போற, சாக போற. மரணம். அவ பிறக்கக்கூடிய 8வது குழந்தை மூலமாக எனக்கு என்ன நடக்கும், மரணம் சம்பவிக்கும். இதை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், ரத்தத்தை நிறுத்திடுறான். உடனே வாழை உருவிடுறான். டக்குன்னு ஒரு குதிக்கிறான். உடனே தங்கச்சியை முடியை பிடிச்சு கீழே இழுக்கிறான். பாசம் இல்ல, அன்பு இல்ல. தனக்கு ஒரு மரணம் வருதுன்னா யாரா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், கொண்டுடுவேன். இது என்ன குணம், அசுரகுணம். இது அசுரகுணம். அப்போ தேவையை புடிச்சு கீழே தள்ளிட்டு, அவங்க தான் எப்போ நீளமா ஒரு வாழ் வச்சிருப்பாங்களே, அதை தூக்கி தலையை வெட்ட போறான். இந்த நேரத்துல வசுதேவருடைய பார்ட் என்ன, அப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, மறு வீட்டுக்கு போறாங்க சந்தோஷத்தோட. இப்ப வசுதேவர் அந்த வாழை தூக்கி வெட்டுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் சொல்லுங்க, ஒரு செகண்ட் தான் ஆகும். இந்த ஒரு செகண்டுக்குள்ள நீங்க பேசி அதை நிறுத்தணும். எப்படி பேசணும், இதுதான் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் அவர் பண்றார். யாரு, வசுதேவர் பண்றார். அவர் வாழை தூக்கினோட, கம்சா நீ எப்பேற்பட்ட நல்ல ராஜா, டக்குன்னு நிறுத்துறான். இவன் என்ன பண்ண போறான், கொல்ல போறான். அவனை கெட்ட ராஜான்னு தானே சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட நல்ல ராஜா, உன்னை சுத்தி உன்னுடைய மக்கள் இருக்காங்க இல்ல, எதனாலும் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ உன்னுடைய கௌரவத்தை இழக்காது. நீ வீட்டுல போய் கூட என்ன பண்ணிக்கலாம், உன் தங்கச்சியை கொண்டுக்கலாம், அது வேற விஷயம். இப்போ உன்னுடைய மரியாதையை நீ வந்து காப்பாத்திக்கோ. நீ நல்லவன், உன் தங்கை மேல பாசம் வச்சிருக்க,
இதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். முதல்ல அவங்கள உயர்த்தணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டில் உங்க குழந்தைகளோ யாரோ ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல ஏன் தப்பு செஞ்சேன்னு கேட்காதீங்க, போட்டு அடிக்காதீங்க, திட்டாதீங்க. 98 மார்க் வாங்கியிருப்பான், அவன் 100 மார்க் வாங்கிட்டான், 2 மார்க் ஏன் விட்டுன்னு திட்டுவாங்க. 98 மார்க் வாங்கினதை நினைக்கவே மாட்டாங்க. எங்க 98 வாங்கியிருக்காங்க அது பாராட்டும்டா, 2 மார்க் ஏன் வாங்கலன்னு திட்டு அவனுக்கு. ரைட்? இப்ப என்ன வருது வாயிலிருந்து? கல்லு வருதா? கல்லு வருதா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. பகவான் சொல்றாரு கல்லு புத்தி, சொல்றாரா இல்லையா? கல்லு புத்தி. அப்ப வசுதேவர் சொன்ன உடனே அவன் நிறுத்துறான். அந்த ஒரு செகண்ட் ஆபத்தை தன் பொண்டாட்டியை காப்பாத்துறான். அடுத்த வாக்கு கொடுக்குறான், எனக்கு பிறந்த குழந்தைய உங்ககிட்ட தந்துடுறேன். அப்பவே அந்த வாக்குறுதி தர்றான். என்ன நம்பிக்கை வரணும் அவனுக்கு, கொல்லக்கூடாதுங்கிற நம்பிக்கை வரணும். அடுத்தடுத்து அவன் சொல்றான், நம்பிக்கையை ஊட்டுறான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒத்துழைப்பு தரேன், என் குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீ கொண்டுக்கோ. பொண்டாட்டியை காப்பாத்துறேன். 8வது குழந்தை தானே, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த புத்தியை வந்து அவனுக்கு விளக்குறாரு. இதுதாங்க டைம்லி பேசுறது, டயத்துக்கு பேசுறது. அந்த நேரத்துல பேசுறத விட்டுட்டு நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஐயோ இப்படி பேசிட்டனே, இப்படி பேசியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம். அப்ப என்னது? பின் புத்தி. பின் புத்தி இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? உங்க ஒரு கேள்வி. நான் ஒரு கடிச்சோக்கு சொல்லுவேன், பின் புத்தி வேணுமா வேண்டாமா? பின்னாடி இருக்கிற புத்தியா? என்ன பண்ண எங்க இருக்க குரல் வந்ததுன்னே எனக்கு தெரியல. நீங்க தான் சொன்னீங்களா? இங்க 2வது ஆளுக்கே எனக்கு காது கேட்கல. சரியா, யார் சொன்னீங்கன்னு கேட்கல. லேட்டாவாச்சு அறிவு வந்ததேன்னு. கடவுள், அந்த நேரத்துல கழுத வெட்டி இருந்தா என்ன ஆகுறது? லேட்டா புத்தி வந்து. ஏன் பிரதர்? இல்ல, பின் புத்தி வேணும். நான் இப்படித்தான் பேசுவேன், சரிங்களா? பின்னா இன்னொரு பின் இருக்குல்ல, அந்த பின் எப்படி இருக்கு? ஷார்ப்பான புத்தி. அந்த பின் வேண்டாம், இந்த பின் புத்தி நமக்கு இருக்கணும். ஷார்ப்பான புத்தி இருந்தால் கழுத்தை வெட்டுறதை நான் என்ன பண்ணிருப்பேன்? தடுத்துருவேன். நான் வந்து கடி சோக்கா சொல்றேன். இது இங்கிலீஷ் பின்னு. தமிழ் பின் வந்து என்னது? தப்பு. ரைட்? பின்னாடி வர்ற புத்தி தவறு. இதுல நமக்கு நஷ்டம், கஷ்டம். நீங்க செஞ்சுட்டா இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு அது மாற்ற முடியாது உங்களால. பின் புத்தி இருந்ததுன்னா கஷ்டம்தான். ஆனா இங்கிலீஷ் பின் புத்தி இருந்ததுன்னா நீங்க அந்த தவறுல இருந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க காப்பாற்றப்பட்டு இருப்பீங்க. சோ நாம என்ன பண்ண கூடாது? நடந்ததை நாம என்ன பண்ண வேண்டாம்? நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் நான் சரியான முடிவு எடுக்கலைன்னா அதனுடைய பலனை நாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு தான் கடவுள் வந்து, குழந்தாய் நீ இதை அனுபவிக்கும் போது என்ன பண்ணு? முழிச்சுக்கோ. இனிமே நாம கரெக்டா இருப்போங்கிறத முடிச்சுக்கோ. இப்போ ஒரு சின்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கவலை இருக்குன்னு நினைங்க? எவ்வளவு கவலை இருக்குன்னு நினைங்க? வாட் இஸ் கவலைன்னு அப்புறம் பார்க்கலாம். எஸ், ரொம்ப நினைக்காதீங்க கவலை. நிறைய இருக்கா? சரி, நான் இந்த ஹோம்ஒர்க் வந்து பேப்பர் பேனாவோட செய்துட்டேன், பரவாயில்ல. இப்போ உங்களுடைய கவலை அப்படிங்கிறத வாங்க
உங்களுடைய கவலைகள் யார் என்கிட்ட சொல்லக்கூடிய கவலைய சொல்ல முடியும்? தைரியமாக எத்தனை பேருக்கு முன்னாடி அட்மிட் பண்ண முடியும்? யார் சொல்வீங்க? பிரச்சனை சொல்லுங்க. எல்லாமே தானே. லௌகிக அலௌகிக. அலௌகிகத்துல கவலையே இல்லம்மா. லௌகிக்கத்தான் கவலை, அலௌகிக்கத்துல கவலையே கிடையாது. ஏது கவலைப்படக்கூடாது. அது ஞானியா இருந்தா கவலைப்பட மாட்டீங்க. நமக்கு மொத்தம் 3 கவலைங்க. நம்முடைய கவலைகள் எல்லாத்தையும் நீங்க வீட்டுல போய் நீ ஹோம்ஒர்க் பண்ணுங்க, சரிங்களா? இந்த கிளாஸ் யார் கேட்குறீங்களோ வீட்டுல போய் உட்கார்ந்து டைரி எடுத்து எனக்கு என்னென்ன கவலை இருக்குன்னு எழுதுங்க. லிஸ்ட் போடுங்க முதல்ல. என்ன, நான் கவலையிலிருந்து விடுபடணும்னா இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், ரைட்? இப்போ ஒரு 10 கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 10 கவலை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 10 கவலையில பாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல பாஸ்ட் கவலை இருக்கும், அதை டோட்டலா அடிச்சிருங்க. பாஸ்ட்ல நடந்த கவலை இருந்ததுன்னா அதனால ஒரு பைசாக்கு நமக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லை. அதை நீங்க அடிச்சிடணும். ஃபியூச்சர் கவலை இருக்கா? ஃபியூச்சர் கவலை இருக்கும், இருக்குமா இருக்காதா? அதையும் அடிச்சிருங்க. ஏங்க ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டா அது தப்பா? அது போய் தப்பா? சரி, தப்பு தான். நீங்க ஃபியூச்சர் கவலை என்ன பண்ணுங்க, அடிச்சிருங்க. ஆனா ஃபியூச்சர் கவலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், ரைட்? இப்ப என்ன பண்ணலாம்? இந்த கவலைக்கு பாஸ்ட் கவலையை அடிச்சுக்கிட்டேன், ஃபியூச்சர் கவலை இருக்கு. என் பையன் பொண்ணு, சொந்தம் பந்தம், மாமியா மச்சான் மருமக, என்னென்னமோ இருக்கும் இல்ல? என் மருமகளுக்கு நான் எப்ப சாவோன்னு கவலை இருக்கும், இது ஃபியூச்சர் கவலை. தாத்தா எப்ப சாவா, தின்ன எப்ப காலியாகும்ட்டு மாமனாரை நினைச்சு மருமக கவலைப்படுவா, இது ஃபியூச்சர் கவலை. ஒண்ணும் பண்ண முடியாது, அதை அடிச்சுதான் ஆகணும் நீங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்க? பாஸ்ட் அடிச்சாச்சு, ஃபியூச்சரையும் அடிச்சாச்சுன்னா அந்த ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான பிளானை எங்க பண்ணணும்? பிரசன்ட்ல பண்ணணும். நான் கல்லு குண்டாட்டு தான் இருப்பேங்க மாமியாரு. நான் சாகணும் நீ நினைச்சா நான் எப்ப சாவேன்? நான் இருக்கிற வரைக்கும் இருந்துதானே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? விஷம் வச்சிடலாமா? நீங்க உங்க மாமியாருக்கு வச்சீங்களா? அப்படித்தான் நான் கேட்பேன். என்னங்க இது அநியாயம் இல்ல? என்னங்க ரசம் வச்சு கொடுத்துருவீங்களா? அந்த ரசமே ரசம் மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி யார் ரசம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அதான் சொல்லுவாங்க. என்னைக்கு பாயசம் பாயசம் ஆயிடும், பாயசம் பாயசம் ஆயிடும், பாயசம் என்னமாகாது, பாயசமாக. இது ஒரு கடிச்சோக்கு இல்ல? அதனால வாழ்க்கையில இப்ப நான் வாழ்றேங்க, நாளைக்கு நான் வாழ மாட்டேங்க. இருப்போமா? கிரைண்டருக்கு எத்தனை கேரண்டி? 1 வருஷம். மிக்சிக்கு நமக்கு நமக்கு என்னுடைய புருஷார்த்தம் என்னன்னா, அதாவது என்னுடைய முயற்சி, ஆன்மீக முயற்சி என்னன்னா, காலையில முழிக்கும் போது நான் இன்று புதிதாய் பிறந்தேன்னு தான் முழிப்பேன். படுக்கும் போது நான் செத்து போயிட்டேன்னு நினைப்பேன், ரைட்? காலையில பொழைச்சு கிடந்தா பார்க்கலாம். ஏங்க பொழைச்சு எழுந்திருச்சான்னு யாராவது சொல்லலாம்ல? ஏங்க பொழைச்சு எழுந்திருச்சா பார்க்கலாம், என் பொழைச்சு கிடந்தா பார்க்கலாமா? அதென்ன கிடக்கிறது? ஏன்னா நான் தூங்குறேன், தூங்கி முழிக்கும் போது நான் கிடக்கிறேன், படுத்திருக்கேன், முழிச்ச உடனே நான் படுத்துட்டு இருக்கேன். ஓ, நான் உயிரோட இருக்கேன், ரைட்? அதான் பொழைச்சு கிடந்தா. அந்த பொழைச்சு கிடந்தாங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு, அர்த்தம் இருக்குங்க. சும்மா இல்லை, நம்ம பெரியவங்க சொன்னதுல ஒவ்வொன்றிலையும் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நான் வியாபாரி தான். நான் வந்து 69ல SSLC எழுதினேன்.
கிராஜுவேஷன் முடிக்கணும்னு 2011 டிப்ளமா, 2015 பிஎஸ்சி. எனக்கு எத்தனை வயசு? நீங்க கணக்கு போட்டுக்க, நான் கணக்குல வீட்டு. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் படிக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்ல, சாக போற வயசுல இவ படிக்கிறான். ஏங்க நான் எப்ப சாவேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நான் போற போக்கில் படிச்சுட்டு போறேன். நாளைக்கு பரீட்சைக்கு முன்னாடி வந்து நான் இன்னைக்கு செத்துட்டு போறேன். உயிரோட இருந்தா பாஸ் ஆயிடுவேன். படிக்கிறேன், ஆனா கலெக்டர் உத்தியோகத்துக்கு போப்பாரானா? கலெக்டர் உத்தியோகத்துக்கு தான் படிக்கணுங்களா? ஏங்க இது என்னங்க அநியாயம்? கிடையாது. நான் காலையில எழுந்திருப்பேன், நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு படிப்பேன், காலையில முடிக்கலன்னா நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். என்னது ஜாலியா? ஆனா பிரசன்ட் டைம்ல ஃபியூச்சருக்கான பிளானை நீங்க செஞ்சே ஆகணும். நாளைக்கு நான் வாழ்ந்தால் நான் என்னென்ன பண்ணணும், என்னோட ஃபியூச்சர் பிளான் என்னங்கிறத இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க. ஏங்க நாளைக்கு காலையில் இட்லி பண்ணணும்னு இன்னைக்கு என்ன பண்ணணுங்க? மாவாட்டணுமா வேண்டாமா? நானும் உயிரோடவா இருக்க போறேன், அதனால மாவே ஆட்டல அப்படின்னா ஏங்க அப்புறம் காத்தால உயிரோட இருந்தீங்க, இட்லிக்கு என்ன பண்றது? உயிருள்ள வரைக்குமே மாவாட்டுறதாவது இட்லி ஆகுது. பாவம் பிரதர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் மனுஷனுக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. ரைட்? ஒரு நாள் வாழுங்க போறோம் எல்லாரும். நைட்டு போகும்போது இறப்பினுடைய ஒத்திகை தூக்கம். தூக்கம் தான் இறப்பினுடைய ஒத்திகை. காலையில முழிக்குதானே தெரியும் உயிரோட இருக்கேன், இல்லைன்னா தெரியுங்களா? எங்க அம்மா வந்து எங்க அம்மா செத்து போனாங்க. எப்படி செத்து போனாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு எப்பவுமே எல்லாமே நீட்டா இருக்கணும். அந்த பெட்டு பாத்தீங்கன்னா, அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து சுருக்கமே இருக்கக்கூடாது, டைட்டா போட்டு படுப்பாங்க. அந்த போர்வை போத்திக்கிறது கூட சுருக்கமெல்லாம் இது பண்ணி நீட்டா போத்திப்பாங்க. நீட்டா இருக்கணும் எல்லாம். நாங்க பாத்திரம் தேய்ச்சா கூட பிடிக்காது, நல்லா தேய்க்கலன்னு திட்டுவாங்க எங்களை. இல்ல அவ்வளவு சுத்தம். எங்க அம்மா செத்து போனாங்க. காலையில பார்த்தா அதே மாதிரி அழகா போத்திருக்காங்க, அதே மாதிரி அந்த டைட்டா இருக்கு. அந்த இது கொஞ்சம் கூட என்ன ஆகல, சுருக்கம் இல்ல. தூங்க தூங்க செத்து போயிட்டாங்க, அசைவு இல்லாம. எவ்வளவு நல்ல மரணம் பாருங்க எங்க அம்மாவுக்கு. என் தங்கச்சி வீட்டுல தான் அப்ப இருந்தாங்க. தங்கச்சி அழுகிறா சொல்லிட்டு, அந்த பெட்டு கொஞ்சம் கூட கசங்கலப்பா. அந்த மரண அவஸ்தைங்கிறது இல்ல. அந்த மரண அவஸ்தைதாலும் திரும்பினா அந்த பெட்டு கசங்கும், அது கசங்கவே இல்லை. தூங்க தூங்க போயிட்டாங்க. அப்படி நாம தூங்க தூங்க போயிட்டா காலையில இட்லி பண்ண முடியுங்கிறீங்க? என்னம்மா இட்லியாவது ஒண்ணாவது. நான் உயிரோட இருந்தேன்னா எனக்கு இட்லி வேணுங்க, நீங்க அரைச்சு வச்சுதான் ஆகணும். நாளைக்கு என் வியாபாரத்தை கவனிப்பேன் உயிரோட இருந்தா. ஆனா அதுக்கு தகுந்த பிளான நான் என்ன பண்ணுவேன், இப்பவே செய்வேன். அல்ல நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும் சொல்லாதீங்க. நாம் இல்லைன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம அவ்வளவு ஈகோலாம் நமக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? செய்யும் தொழில் என்னது? தெய்வம். நாம செய்யக்கூடிய வியாபாரம் என்னது? சாப்பாடு போடக்கூடிய ஒரு தெய்வம். அது ஒரு கோவிலுங்க. நீங்க வியாபாரம் பண்ற இடம் என்னது? அது ஒரு கோவில். அந்த கோவில் எப்படி அங்க ஒரு விக்கிரகம் இருந்து அந்த ஒரு நம்முடைய மனசு இருக்குமோ, அந்த மாதிரி அங்க என்ன பொருள் வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய என்னது? தெய்வம். அது மூலமாக தான் எல்லாமே நடக்குது. இல்ல நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது, அந்தஸ்து கிடைக்குது, அந்த வியாபாரத்துல அந்தஸ்து கிடைக்குது. பல பேருக்கு மனசை திருப்திப்படுத்துறோம். எங்கிருந்தோ பொருளை வாங்கி வச்சு ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்றோம்? திருப்திப்படுத்துறோம். இல்ல அந்த ஒரு சந்தோஷம் நாம கொடுக்கறோமா இல்லையா? பைசாங்கிறது ரெண்டாவது விஷயம். எப்பவுமே பைசாவை நீங்க கணக்கே பார்க்க கூடாது. அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் என்னது? முக்கியம் கஸ்டமருக்கு. அந்த மாதிரி நாம என்ன பண்றோம்? மற்றவங்களுக்கு தரும். அதனாலதான் பகவான் சொல்றாரு, நீங்க பாருங்க, கல்லாவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு டிவி பார்க்க முடியுமா? ஒரு செல்போன் பார்க்க முடியுமா? ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுமா? முடியுமா? வியாபாரத்தை விட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. அவங்க தியாகம் பண்ணி என்ன பண்றாங்க? அங்க கல்லாவுல உட்கார்ந்து இருக்காங்க. வருவாங்களா வருவாங்களான்னு. ஒரு நாளைக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனா அதுக்காக அவங்க கடை மூடுறதும் இல்லை.
நம்பிக்கையோட என்ன பண்றாங்க இருக்காங்க. செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, செல்போன் பார்த்துட்டோம் எப்படியோ. ஆனா கடை மூடுறதுல இல்ல. வரட்டும், ஒருத்தர் வந்தாலும் ஓகே, வரலைனாலும் டபுள் ஓகே. ஏன்னா என்னுடைய டியூட்டி என்ன? நல்ல மனசோட நாம இருந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். ஸோ அதனால நம்மளுடைய மனசுல வந்து என்ன நினைக்கணும்? ஒண்ணு, நம்முடைய பொருள் எப்படி இருக்கணும்? தரமாக இருக்கணும். நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்? வாயிலிருந்து வரக்கூடியது வைரத்தை போல நம்ம அதை பேசணும். தப்பே சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இனிமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம், விலையை ஜாஸ்தி விற்க சொல்றீங்க, அந்த மாதிரி ஜோக் அடிச்சு என்ன பண்ணிக்கோங்க, உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாயிலிருந்து நமக்கு வியாபாரம் அப்படிங்கிறது வந்து என்னது? நல்லா இருக்கும். அடுத்தது என்னது? காது மூலமாக வியாபாரம். நல்லதை மட்டும்தான் கேட்கணும். வேற எதையும் நாம, ஏப்பா இன்னைக்கு உனக்கு வியாபாரம் இல்லையா, போச்சு அவ்வளவுதான். இந்த காலத்துல நம்ம வியாபாரத்தை பண்ணி என்னத்த பண்றது போங்க. எல்லாம் ஒருத்தனாவது வர்றானா வாங்குறானா பொருளை வந்து, ஒருத்தனும் சரியில்லை. உலகமே கெட்டு போச்சு. இந்த உலகத்துல ஒருத்தன் நாமளும் தான் கெட்டு போயிட்டோம். நாம என்ன சபாகிரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம்? இந்த உலகத்துல தான் வாழ்ந்துருக்கோம். உலகமே கெட்டு போச்சுன்னா அந்த உலகத்துக்குள்ள நானும் ஒருத்தன். அப்ப நாமளும் என்னது? சரியில்லை, வேண்டாம். யாரும் வந்து வாங்கல அப்படி நினைக்க கூடாது. நம்ம தேவையில்லை. கண்டிப்பாக என்ன உண்டு? எல்லாத்துலயும் ஒரு மங்களம் இருக்கு. வரலைனாலும் மங்களம், வந்தாலும் மங்களம்னு நினைக்கணும். பாசிட்டிவ் நேச்சரை உங்க கடைக்குள்ள என்ன பண்ணணும்? உங்க வியாபார இடத்துல நல்ல வைப்ரேஷனை கொடுக்கணும். இல்ல, எனக்கு கடவுள் அளித்த இந்த தொழிலை நான் என்ன பண்ணுவேன்? தெய்வமாக மதித்து நான் அதை செய்வேன். இப்படி ஒவ்வொருத்தரும் செய்யும் பொழுதுதான் என்னது? எனக்கு நல்லது. நாம ஒண்ணு நினைச்சு பார்க்கணும். அடிக்கடி எல்லார்கிட்டையும் இந்த உதாரணத்தை நான் வந்து சொல்லுவேன். ஒரு டீ என்ன விலை இருக்கும்? வெளியில கடையில வாங்கி குடிச்சீங்கன்னா ஒரு டீ என்ன விலை இருக்குது? 15 ரூபாய்ங்களா? டீ 10 ரூபா, காஃபி 15 ரூபாயா? அது ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறும் போல இருக்கு. அவரு குடிச்சு பழக்கிறது 15 ரூபாய்ட்டாரு. திருப்பூர்ல 15 ரூபாய் பணக்கார ஊரு, அதனால 15 ரூபாய் கொடுக்கலாம் இல்லையா? சரி, 15 ரூபாய்க்கு நம்ம டீ வாங்கி குடிச்சிடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டீ தொழிற்சாலை நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? டீ தொழிற்சாலை யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? அந்த டீ கொழுந்தை பொறிக்கக்கூடிய பெண் அந்த அட்டைப்பூச்சியிலிருந்து தப்பிச்சு அவன் முதுகுக்குள்ள அந்த இலையை போட்டுட்டு எங்க கொண்டு வருவா? அவ போடுற இடத்துல ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கும். அந்த கன்வேயர் பெல்ட்ல அந்த இலை அப்படியே பயணம் பண்ணும். அப்படியே உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாய்லர் இருக்கும். அந்த பாய்லர்ல போட்டு என்ன ஆகும்? இது அரைக்கும். அந்த பாய்லர் இருந்து மறுபடியும் அது இன்னொரு பெரிய பாய்லருக்கு போகும். அது வந்து என்ன பண்ணும்? ஃப்ரை பண்ணும். அப்புறம் அந்த ஃப்ரை பண்ணது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டும் அந்த டீ. அதை வந்து பல வெரைட்டி ஜல்லடை என்ன பண்ணும்? அப்படி ஜலிச்சுக்கிட்டே வரும். டஸ்ட் தனி, இது தனி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே வரும். அது இப்படி 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 ஆடிக்கிட்டு இருக்கும், ஜலிக்கிற மாதிரி. அது அப்படியே வரும். அதுக்கப்புறம் அது வந்த உடனே பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்ல போய் அந்தந்த இது விழும். தானே அந்த மிஷின் என்ன பண்ணும்? கவர் பண்ணிட்டு வெளியில வரும். அந்த கம்பெனியோட வெளியில வரும். அதை ஒரு லாரியில ஏற்றி அது டிரைவர் ஓட்டி அது எந்தெந்த கடைக்கு வரணுமோ வரும். அப்போ நீங்க இந்த ப்ராசஸ் பாருங்க. அந்த பெண்கள் அந்த கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல, அந்த தொழிற்சாலையில எத்தனை பேர் வேலை பண்ணியிருப்பாங்க? கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல, அந்த தொழிற்சாலை எடுங்க. அந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலை செய்யலாம்? ஒரு 25,000 வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்புறம் அந்த மிஷின் என்னது? அந்த அரைக்கிற மிஷின். அந்த இரும்பு நிலத்துல இருந்து தோண்டி எடுத்து தானே ஆகணும் ஸ்டீலு. அதுல இருந்து அந்த மிஷின் செய்யற வரைக்கும் எத்தனை தொழிலாளர்கள் அதுல வேலை செஞ்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அதுல 1 லட்சமாவது இருக்குமா? இப்ப எத்தனை ஆச்சு பிரதர்? யாராவது கணக்கு போட்டே வாங்க. 1,25,000. அடுத்தது ட்ரையர் மிஷின், அது 1 லட்சம் வச்சுக்கலாமா? 2,50,000, 25,000. அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு? அப்படியே போய் மேல போய் அங்கிருந்து கொட்டுது, அது ஒரு மிஷினு. அதுக்கு எத்தனை வச்சுக்கலாம்?
போனா போகுது ஒரு 50,000 வச்சுக்கலாமா? அப்ப எத்தனை ஆச்சு? 2,75,000. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஜல்லடையில இப்படி 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 ஜலிக்குது. அந்த ஜல்லடை ஃபேக்டரிக்கு போகலாம். அங்க எத்தனை பேர் வேலை செய்வாங்க? போனா போகுது 25,000. இப்போ 3 லட்சம் சரியா போச்சு. எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி வச்சுக்கணும்? ஏன்னா வியாபாரம் பண்றோம் இல்லை நாம. அதனால 3 லட்சம் ரவுண்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டு காகிதம் டப்பா 3 ரோசஸ் டீ, அது பிரிண்டிங்கு, அந்த கலரு, அந்த பேக்கெட்டு, அது ஒருத்தர்கிட்ட இருந்து நாம என்ன பண்ணணும்? வாங்கணும். அந்த டப்பா ஃபேக்டரிக்கு போங்க. அதுல எத்தனை பேர் வேலை பண்ணுவாங்க? ஒரு 50,000 வச்சுக்கலாமா? போனா போகுது 50,000 வச்சுக்கலாம். இப்ப எத்தனை ஆச்சு? 3,50,000 பேர். அப்புறம் அது எங்க ஏத்துறாங்க? லாரி. அந்த லாரி கம்பெனி பிரதர் போச்சா? 1 லட்சம் தேத்திக்கலாமா? ஏன்னா பாடி பில்டர் வேற, அந்த பில்டிங் பண்ணணும், அது இது சொட்டு லொட்டு எல்லாம். அந்த டயர், ஐயோ அதெல்லாம் நினைச்சா அது வேற வந்து டயர். மொத்தமா நீங்க லாரி மொத்தமா போட்டுக்கோங்க. 3.5 லட்சம் இல்ல 4.5 லட்சம். இதே 3.5 லட்சம் வந்துச்சு. லாரிக்கு வரும்போது 4.5 லட்சம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டிரைவர் டீசல் அடிக்கணும். என்னங்க டீசல் அடிக்கணும் வேற பிரதர்? அந்த டீசல் கம்பெனிக்கு போங்க. அது வேற வம்பா போச்சு. இப்ப எத்தனை ஆச்சு? 4.5 லட்சமா? 5 லட்சம் வச்சுக்கலாமா? போனா போகுது 5 லட்சம் வச்சுக்கலாம். அந்த 5 லட்சம் வந்து எங்க வருதுன்னா கடைக்கு வருதுங்க. நீங்க வியாபாரம் பண்றீங்க. டீசல் கப்பல் வருது. ஐயோ அந்த கப்பல் வேற ரொம்ப கஷ்டம். 10 லட்சம் டோட்டலா வச்சுக்கலாம். 10 லட்சம் இல்லைங்க 10 லட்சம் இல்ல. இன்னும் பேக் வெயிட் பண்ணுங்க. இவர் வந்து கடை வாடகை பார்த்து வச்சுட்டாரு. அலமாரி வேற செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த கார்பெண்டர் அந்த அந்த மரம் வேற தனிங்க. அதை அறுத்து கொண்டு வந்து பிளைவுட்டா அது தனி. அந்த கணக்கு வேற தனி. இப்ப எத்தனை ஆச்சு? 5.25 லட்சம் போட்டுக்கலாம். என்னங்க அது கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும் வச்சுக்கலாம். நான் போய் கடைக்கு போறேன். எனக்கு டீ பேக்கெட் கொடுங்க, 100 கிராம் கொடுங்க, இல்ல 1/2 கிலோ கொடுங்க, 1/4 கிலோ கொடுங்க. நான் பொட்டி வாங்கிட்டு வந்துடுவேன். டப்பால போட்டு பொட்டி வீசி எரிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் என்னது? எப்படி டீ போடுறது? ஒரு பாத்திரம் வேணுங்க. முதல்ல கேஸ் அடுப்பு, அப்புறம் கேஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் பாத்திரம், டீ பாத்திரம், அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் சக்கரை ஃபேக்டரி, அதுக்கப்புறம் டீ ஃபேக்டரி முடிஞ்சு சக்கரை ஃபேக்டரியா, பால். எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். டீ குடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டீ குடிச்சா தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். இல்ல பால், அதுக்கப்புறம் டீ வடிகட்டி இருக்குதுங்க. இந்த வடிகட்டி அப்ப நீங்க எதுல குடிப்பீங்க? கப்பன் சாசரா, டம்ளரா? அந்த ஃபேக்டரிக்கு போங்க. சரிங்க, மொத்தமா 10 லட்சம் வச்சுக்கலாம். போக எனக்கு மூச்சு வாங்குது. நீங்க போய் 15 ரூபாய் கொடுத்து அழகா டீ குடிச்சிட்டு டீ நல்லா இல்ல. இந்த ஒரு டீ குடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? எனக்கு 10 லட்சம் பேர் வேணும். 10 லட்சம் பேர் வேலை செய்யலைன்னா நான் ஒரு டீ கூட குடிக்க முடியாது. நான் ஒரு டீயோட நிறுத்திக்கிறேன்னா என் வீட்டுல உங்களை சுத்தி பாருங்க. இந்த மைக்கு, இந்த சோஃபா, நான் உட்கார்ற நாற்காலி, நான் சமைக்கிற அத்தனை பொருள், இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? எனக்காக எத்தனை வியாபாரம் இந்த உலகத்துல நடக்குது. நான் போடுற துணியில இருந்து எத்தனை வியாபாரம், எவ்வளவு மக்கள் தியாகம் செய்யறாங்க. அந்த வியாபார தியாகம் இல்லைன்னா நான் போட முடியுங்களா? அவங்க ஒரு சினிமா உண்டா, டிராமா உண்டா, அப்படி கேட்க கூடாது. என்ன கேட்கணும் பிரதர்? இந்த காலத்துல வியாபாரத்துக்கு கல்லாவில் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது வாழ்க்கையில. நல்ல நாளும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கஸ்டமருக்காக தியாகம் பண்ணி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற காது குத்தா கல்யாணமா? ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு. அந்த தியாகத்தை நாம நினைச்சு பார்க்கணும் இல்ல? அப்ப நம்ம நல்லா வாழணுங்கிறதுக்காக இந்த உலகத்துல எத்தனை வியாபாரம் நடக்குது, எத்தனை மக்கள் வேலை செய்யறாங்க. இதுல ஜாதி உண்டா, மதம் உண்டா, இனம் உண்டா? எனக்கு அந்த ஜாதியை பிடிக்காதுன்னு நீங்க டீ கூட குடிக்க முடியாது. முடியுமா பிரதர்? முடியாது. ஜாதி பாத்தீங்கன்னா நீங்க டீ கூட குடிக்க கூடாது. மதத்தை பாத்தீங்கன்னா நீங்க டீ குடிக்க கூடாது. அந்த 10 லட்சம் பேர்ல
எல்லா மதமும் தானே சேர்ந்திருக்கும், எல்லாரும் தானே உழைச்சிருப்பாங்க. ஸோ வியாபாரம் என்பது புனிதமானது. அதுல பல பேர், லட்சக்கணக்கான பேருடைய தியாகம் அடங்கி இருக்கு. அதனாலதான் ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, என் கடன் அடி செய்து கிடப்பது. ஏன் கடவுளுக்கு பிரசாதம் வைக்கிறோம்? கடவுளே, இது நீ கொடுத்தது, இதுல எத்தனை லட்சம் மக்கள் தியாகம் அடங்கி இருக்கு, அதனாலதான் நான் வாழ்றேன். அந்த சக்கரை பொங்கலா சுண்டலா அதுக்கு எத்தனை பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அதுக்கு நான் மதிப்பு தரணும். நான் இந்த மாதிரி கொழுந்து கிள்ற பெண்கள்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் செய்யும் போது அவர் என்ன பண்ண, இந்தாப்பா இந்த அம்மா தேங்க்ஸ் சொல்லிடுச்சு, வச்சுக்கோ, இந்த நீ வந்து கரும்பு வச்சா இந்த வெள்ளத்துக்கு வச்சுக்கோ, ஏலக்காயா இந்த வேலைக்காய் தோட்டக்காரனுக்கு வச்சுக்கோ, அதை கொண்டு வந்து வித்த மளிகை கடைக்காரனுக்கு வச்சுக்கோ. எல்லாரும் தேங்க்ஸ் பண்ணிடுவார் கடவுள். ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் தான் நம்முடைய வாழ்க்கையே. இதை விட்டுட்டு அவன் என்ன திட்டி விட்டான், ஏங்க இது ஒரு வாழ்க்கையா, இவன் என்ன சுருக்குன்னு திட்டி விட்டான், அவன் என்ன இது பண்ணிட்டான். நம்ம வாழ்ற வாழ்க்கையில எத்தனை பேருடைய தியாகம் அதை நினைச்சு பார்க்காம, ஒரு தேங்க்ஸ் கிவிங் செய்யாம நம்ம வாழக்கூடாது. அதனாலதான் இறைவனுக்கு பிரசாதம்ங்கிற நம்ம பாரத நாட்டினுடைய பண்பாடு. இறைவனை நீ நம்பு, இறையச்சம் கொள், இறைவனை நினை, இல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்ப நான் என்ன உலகத்துக்கு எப்படி சேவை செய்வேங்க? நான் என்ன தொழில் செய்யறனோ அதை அன்பா செய்யும் பொழுதே அதுதான் சேவைங்க. அன்பா செய்யும் பொழுது அது சேவை. சில ஆட்டோக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு இலவசம், அது சேவைங்க. அவங்க செய்யற தொழில என்ன பண்றாங்க, அந்த சேவை செய்யறாங்க. ஒரு செருப்பு கடைக்காரர் எனக்கு தெரியும். செருப்புன்னா அந்த தைக்கிறவர், செருப்பு தைக்கிறவர். அவர் சொல்லுவார், ரொம்ப முடியாதவங்க வந்தாங்கன்னா நான் காசு வாங்க மாட்டேன், செருப்பு தைச்சு கொடுத்துருவேன். அதுல 1000 தையல் இருக்கும். அப்பவே தெரிஞ்சிடும் எனக்கு இவனுக்கு புது செருப்பு வாங்க முடியாது. இருந்தா நான் சிலது பழசு நல்லது எடுத்து கொடுப்பேன். நானே தைச்சு வச்சது சிலது இருந்தா அவங்களுக்கு ரொம்ப முடியாது, போய் போடவே முடியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் தருவேன். இதுதான் நான் செய்யறேன். இல்ல நான் வந்து இது ஒரு கதை படிச்சேன். ஒரு இஸ்லாமிய அன்பர் வந்து ஒரு புஸ்தகம் எனக்கு தந்தார். அது மூலமா தெரிஞ்ச ஒரு கதை. மெக்காவுக்கு போய் எல்லாம் தொழுகை பண்றாங்க. அங்க வந்து அரஃபத் மைதானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அரஃபத் மைதானத்துல இவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய மைதானம் இருக்கும் மெக்காவுல. இவங்க மெக்காவுக்கு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முஸ்லிம் அன்பர்கள் எல்லாம் வந்து மெக்காவுக்கு போகணும்னா கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வியாபாரத்துல வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அவங்க சொந்தமா செய்யக்கூடிய வியாபாரத்துல இருக்கிற லாபத்துல வரக்கூடிய பணத்துலதான் என்ன பண்ணணும், போகணும். வேற எதுலயும் அவங்க போக, சொந்த கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துலதான் அவங்க என்ன பண்ணணும், மெக்காவுக்கு போகணும். அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. அதுக்கப்புறம் மெக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் கூப்பிட்டு, நான் உனக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு எல்லார்கிட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்படி எல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அப்படி மன்னிப்பு கேட்டுட்டு தான் இவங்க மெக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட்டே வாங்க முடியும். அந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு அப்பதான் போகவே முடியும். அப்படியும் போய் அங்க போயிட்டாங்கன்னா அரஃபத் மைதானத்துல உட்கார்ந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்கணும். பாதிக்கப்பட்டவன் மன்னித்தாலுடைய அல்லாஹ் மன்னிக்க மாட்டாருன்னு ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல. உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கணும் என்ன. அப்ப அரஃபத் மைதானத்துல எங்காவது விட்டு போயிருந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த மன்னிப்பு அங்க கேட்பாங்க. அந்த கதையில வரக்கூடிய விஷயத்துல அப்படி மன்னிப்பு நடக்குது. அப்போ ஒரு அன்பர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு ரொம்ப ஆசை, என்னுடைய இந்த மன்னிப்பு, என்னுடைய இந்த தொழுகை, இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனே இவருக்கு என் மனசுல நினைக்கிறார், அல்லாஹ் என்னுடைய இந்த வழிபாட்டு முறையை நீ ஏற்றுக்கொண்டாயா? அப்போ இவருக்கு அசரீர் ஒடிக்கிறவர் அந்த கதையில சொல்றாங்க, இல்லை, உன்னுடைய வழிபாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருக்கு தூக்கி வாரி போடு. ஏன் அப்படின்னு, அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இங்க வரல, மெக்காவுக்கு வரல. ஆனா
அவனுடைய தொழுகையை மட்டும்தான் நான் என்ன பண்ணேன், ஏத்துக்கிட்டேன். வேற யாருடைய தொழுகையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு. அப்போ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவெல்லாம் மன்னிப்பு கேட்டு செஞ்சு வந்து என்னுடைய தொழுகையை நீங்க ஏத்துக்கலையா? அப்படி அப்துல்லா என்னதான் பண்ணாரு? நீ அவனையே போய் சந்தி அட்ரஸும் சொல்லிடுறாரு. கதையில அப்படி வருது. ஏன்னா ஒரு கருத்தை சொல்வதற்கு கதை வேண்டும் அல்லவா? இவர் அப்துல்லாவை பார்க்க வர்றாரு. வந்தா இவர் செருப்பு தைச்சிட்டு இருக்கிறாரு. இவருடைய தொழில் என்ன? செருப்பு தைக்கிற தொழில். இவருக்கு அவ்வளோ ஆசை எங்க வரணும்னு, மெக்காவுக்கு வரணும். ஒரு செருப்பு தைக்கிறவரு அவர் செய்யற தொழில காசை மிச்சம் பண்ணி மெக்காவுக்கு வரணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும், எத்தனை வருஷம் உழைக்கணும். அப்படி அவர் சேர்த்திட்டாரு. மெக்காவுக்கு போறதுக்காக அது எல்லாம் சேர்த்திட்டாரு. போகணும்னு நினைச்சிட்டு இருக்காரு, டிக்கெட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அடுத்த நாள் இவர் டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது பக்கத்து வீட்டுல அழுகுரல் கேக்குது. என்னடா அழுகுரல்னா, அந்த பையனை போட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெடி வெடின்னு எடுத்துட்டு இருக்காங்க, அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் கதறிக்கிட்டு ஓடி போய், எதுக்கு பிள்ளை போய் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு. இவ செஞ்ச வேலைய நீங்க தெரியாது உங்களுக்கு அப்படின்னு. அவன் என்னதான் பண்ணான் அப்படின்னா, ஐயா ஒரு வாரமா நாங்க பட்டினி. யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க. அவர்களும் செருப்பு தைக்கிற தொழில தான் இருக்காங்க. உடம்பு சரியில்லாம போச்சு. செருப்பு தைச்சா தான் சம்பாதிக்க முடியும். நானும் வியாதியில படுத்துட்டேன், பணமும் கையில இல்ல, சாப்பாட்டுக்கும் வழி இல்ல. ஒரு வாரமா நாங்க பட்டினி. இவன் என்ன பண்ணிட்டான்னா, சுடுகாட்டுக்கு போய் பிணத்தை தோண்டி என்ன பண்ணிட்டான், அந்த பிணத்தினுடைய சதையை எடுத்துட்டு வந்து சமைச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இவங்க மட்டும் அதை சாப்பிடுறாங்க, பையனுக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த பாவம் அவனுக்கு வரக்கூடாதுன்னு நாம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் செருப்பு தைச்சாத்தா என்னது சம்பாதிக்க முடியும்னு ஒளிச்சு வச்சு சாப்பிட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டான். நீ மட்டும் சாப்பிடுற, எனக்கு கொடுக்கல. இவங்க சொல்லவும் முடியல, போட்டு அடிக்கிறாங்க, அழுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அழறாங்க. இவர் என்ன பண்றாரு, மெக்காவுக்கு போற அந்த பணத்தை இந்தா நீ சாப்பிடு, கொஞ்சம் ஆரோக்கியமாயிரு, போய் செருப்பு தைக்க போ, வைத்தியத்துக்கு நான் உனக்கு பணம் தரேன். இவ்வளவுதாங்க நடந்தது. இறைவன் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? வெறும் ஸ்தூலமான வழிபாட்டை அவர் என்ன பண்றது இல்ல, ஏற்றுக்கொள்வது இல்லை. நீ மனசுல என்ன நினைச்சு எதை செய்யறியோ அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் மனசதான் பாக்குறார். இதுதான் முக்கியம். நீங்க மனசார வியாபாரம் பண்ணுங்க, மனசார குடும்பத்தை கவனிங்க, மனசார மாதாஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, அன்போடு காப்பி போடுங்க, அன்போடு கொடுங்க. இல்ல ஒவ்வொன்றையும் 100% அன்போட செய்யுங்க. இல்லைன்னா அது வேஸ்ட். அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இல்ல சில மாதாஸ் நான் தியாகம் பண்ணேன்பாங்க. என்ன தியாகம் பண்றாங்க? சமைக்கிறது தியாகமா, வடை சுடுறது தியாகமா? ஏன் பிரதர் ரசம் வைக்கிறது பிரதரை கேட்கக்கூடாது, யாரு கேட்க? அதெல்லாம் தியாகமா? பசங்களை வளர்த்துறது தியாகமா பிரதர்? வாழ்க்கைய தியாகமா? வாழ்க்கை தியாகம் இல்ல பிரதர். சொல்றாங்க நாங்க ஒரு தியாகம் பண்ணல, நாங்க அடை சுடுறோங்க. என்ன பண்றேன்? வடை சுடுறேன். எங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கு எத்தனை வடை சுடுவேன்? ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வடை சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் 4 வடை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேருக்கு எத்தனை வடை? 16 வடை. என்னையும் ஜேத்தி நான் 16 வடைக்கு வேணுங்கிற பருப்பு ஊற வைக்கிற வடை சுடுறேன். ஆனா கரெக்டா 16 வராது, அதுக்கு எச்சாவே வரும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வடை சுட்ட உடனே உப்பு சரியா இருக்கான்னு ஒரு வடையை சாப்பிடுவேன். இல்ல சாப்பிடுவனா மாட்டேன், நான் ஏமாத்தசி. அது கணக்குலயே செய்தார சஸ்பென்ஸ்ல போயிடும். சஸ்பென்ஸ் கணக்குல போயிடும். என்னது? அதான் சஸ்பென்ஸ் கணக்கு. அதுக்கு அது அந்த கணக்கு லிஸ்ட்லயே வராது, கணக்கு புஸ்தகத்திலேயே வராது அந்த வடை. ரைட்?
அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆளுக்கு 4 ஒருத்தர் என்ன பண்ணி எனக்கு 3 போருன்றுவாங்க. அந்த வடை என்ன ஆகும்? அது எங்க வரும்? நீங்களே சாப்பிடுவீங்க, வேஸ்ட் ஆயிடுது. இப்போ என்னோட கணக்குல 4 வடை, அவர் 3 வடை தான் சாப்பிட்டாரு. இப்போ அந்த கணக்கு எனக்கு வந்துருச்சு, 5 வடை ஆயிருச்சு. ஏற்கனவே சஸ்பென்ஸ் ஒரு வடை 6 வடை. இப்ப நான் சொல்றேன், எவ்வளவு தியாகம் பண்ணி நான் வடை செஞ்சேன் தெரியுமா? தியாகமா பண்ணோம். வடை 6 வடை நம்ம மத்தவங்களை விட சாப்பிட்டுட்டோம். ஏங்க இதெல்லாம் ஒரு தியாகமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்ன பிரதர்? அதுவும் இருக்கு இல்ல, அது வேற விஷயம். அது வந்து தப்பே இல்லை, அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா தியாகம் பண்ணேன்னு மட்டும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டு. ரைட்? நாம பிறந்தது தியாகமா, வளர்ந்தது தியாகமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டது தியாகமா, அடுப்படியில சமைக்கிறதும் நீங்க வேலைக்கு போறதும் தியாகமா? எதுவும் தியாகம் இல்லை. எதுக்கு வேலைக்கு போறேன்? என் குடும்பத்துக்காக வேலைக்கு போறேன். நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்லா துணி உணர்த்தணும், துணி போட்டுக்கணும்னு நான் என்ன பண்றேன், நான் வந்து சம்பாதிக்கிறேன். இது தியாகம் இல்லை. பிரதர்ஸும் தியாகம் கிடையாது, சிஸ்டர்ஸும் தியாகம் கிடையாது. எதுவும் தியாகமே இல்லை, ஒன்னும் தியாகம் இல்லை. இதெல்லாம் தியாக கணக்குல யாரும் பேசிடக்கூடாது, அது கடவுளுக்கு பொறுக்காது. என்னத்தை தியாகம் பண்ணேன்னு அவரு நம்மள கூடல் நிறுத்தி கேள்வி கேட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. ஆஹா, பிரதர்ஸும் சரி, சிஸ்டர்ஸும் சரி. ரைட்? நம்ம குடும்பம், அமைப்பு, வியாபாரம் என்பது என்ன? நம்முடைய கடமை. நம்முடைய கடமை. அதை மனசார செஞ்சீங்கன்னா அது உலக சேவை. சாதாரண சேவை இல்ல, உலக சேவை. நம்ம கடைக்கு ஜாதி மதம் பார்த்து யாரும் வரமாட்டாங்க. இந்த ஜாதி இல்லவங்க கடை வச்சா தான் வரணும்னு இருக்கா? ஏதாவது? நான் மலேசியா போயிருந்தேங்க. அந்த மலேசியாவில் டாக்ஸி டிரைவர் வந்து தமிழ் பேசுறாங்க, நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க. நான் அந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அங்க வந்து சுல்தான் தான் ஆட்சி. அங்க 16வது சுல்தானும் 17வது சுல்தானும் ஆட்சி செய்யறாரு. ஆனா அவங்களுக்கு கீழே பிரதம மந்திரி, செக்ரட்டரி இதெல்லாம் இருக்காங்க. ஆனா செலக்ட் பண்ணி மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களெல்லாம். ஆனா சுல்தான் ஆட்சி தனி. அவங்க பாரம்பரியமா அடுத்தடுத்து ராஜாவா வந்து ஆட்சி செய்யறாங்க. அந்த சுல்தான் கையில பவர் இருக்கு, அந்த ராஜா கையில என்ன இருக்கு? பவர் அவர் கையில இருக்கு. அவர் எப்ப வேணாலும் மந்திரியை என்ன பண்ண முடியும்? மாத்த முடியும். அந்த மாதிரி ஒரு ராஜ பதவியும் அங்க இருக்கு அவங்களுக்கு. அந்த சுல்தான் அவரோட வீடு, அவருடைய அந்த சபை நடக்கக்கூடிய அந்த பில்டிங் எல்லாம் போய் பார்த்தோம். அப்பதான் அவர் சொன்னாரு, எங்க இப்ப இருக்கிற சுல்தான் ரொம்ப நல்லவர். எப்படி அப்படின்னு கேட்டேன். அதாவது ஒரு முஸ்லிம் அன்பர், அங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் தான் பூரா உங்களுக்கு. இவங்க மலாய் பீப்புள், சீனா பீப்புள், முஸ்லிம்ஸ் தான் மலேசியாவில் ஜாஸ்தி இருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒரு முஸ்லீம் என்பர் என்ன பண்றாருன்னா, அவர் வியாபாரம் பண்றாரு. என்ன வியாபாரம் அப்படின்னா, இப்போ வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் துவைக்கிறதுக்குன்னு ஒரு கடை இருக்கு. நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, வீட்டில் துணி சேர்ந்துச்சுன்னா நீங்களே ஏடிஎம் மாதிரி அந்த கதவை திறந்து அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அந்த ரூபாய் என்னவோ அதை உள்ள போட்டா மிஷின் ஓப்பன் ஆயிடும். நீங்க துணி எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேற எங்காவது போயிட்டு வந்து மறுபடியும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த துணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து உணர்த்திக்கலாம். வியாபாரம் பாருங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லி. அந்த வியாபாரம் மலேசியாவில் இருக்கு. துணி துவைக்கிற கடை. நாம இங்க இது கொடுக்குறோம்ல, செலவிக்கு கொடுக்குறோம் இல்ல, அந்த மாதிரி வாஷிங் மிஷின் கடை. அவர் ஒரு 10 மிஷின் போட்டிருப்பாரு. அதுல ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம், பணம் போட்டாதான் அது ஓபன் ஆகுங்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கு. ரைட்? நாமளே தான் போய் துவைச்சுக்கணும், நாமளே தான் போயிடும். அங்க ஆள் பாக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதுல லாக்கிங் சிஸ்டம் இருக்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு கடை, ஒரு அன்பர், ஒரு இஸ்லாமியர் கடை வைக்கிறார். வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க ஒன்லி இஸ்லாமியர்களுக்கு மட்டும்னு எழுதிட்டார். என்ன பண்ணிட்டாரு, அவங்க மட்டும்தான் இந்த கடைக்கு வந்து என்ன பண்ண முடியும், துவைக்க முடியும். ரைட்? இந்த செய்தி யாருக்கு போயிருச்சு, சுல்தானுக்கு போயிருச்சு. அவர் உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அந்த ஃபேமிலியே நாடு கடத்திட்டார். என்னுடைய ஆட்சியில ஜாதி, மதம், இனம் பார்க்க கூடாது. அனைவருமே எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கும். நான் சுல்தானா இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலி, அந்த வம்சமே என்ன பண்ணக்கூடாது,
என்னுடைய எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு அனுப்பிச்சிட்டார், நாடு கடத்திட்டார். அது அவர் பெருமையா சொன்னார். இந்த டிரைவர் தமிழ் பேசுறாரு, அழகா தமிழ் பேசுறாங்க. தமிழர்களுக்கெல்லாம் அந்த 5வது வரைக்கும் கம்பல்சரி பாடம், தமிழ் பாடம். அவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அப்ப பாருங்க, வியாபாரம் என்பது என்னது? உங்களுக்கு ஒரு தெய்வமாக அங்க நினைக்கிறாங்க, ஒரு கடவுளாக நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்முடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? வாயில வியாபாரம் இல்லையா? இந்த வாயில பந்தல் போடுறாங்கன்னு என்னமோ என்ன போட முடியும் சார்? வாய்ப்பந்தல். அந்த பந்தல் எல்லாம் இங்க இல்லை இல்லை. நிஜமாவே நாம் என்ன பண்ணணும்? பேசணும். வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக இல்லை, இப்படித்தான் லா அப்படின்னு நாம் என்ன பண்ணணும்? நடக்கணும். இதுதான் லா. நீங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, காலையில எழுந்திரிச்ச உடனே, இப்ப நான் வந்து மண்டக்காலி தியானம் அப்படி வச்சுக்கோங்க, தலையை காலி பண்ற தியானம்னு வச்சுக்கோங்க. மூளையே உங்களுக்கு இல்லை. தியானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடையாதுங்க, கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. அப்ப ஏதாவது எண்ணம் வரும்னு நினைக்கிறீங்க? அந்த காலி ஆயிடுச்சு, நினைக்கிறதுக்கே அங்க கருவியே அங்க இல்லை, சுத்தமா காலி ஆயிடுச்சு. நீங்க நல்லா தியானம் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த 5 நிமிஷம் பண்ணிட்டாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சக்தி நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க எங்க வியாபார ஸ்தலம் வந்திருக்கோ, இல்லை நீங்க வேலை செய்யற இடம் வந்த உடனே அங்க உட்காந்து இங்க 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்க. 5 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? தாராளமா கிடைக்கும். இந்த தியானத்தை 5 நிமிஷம் நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு இன்னைக்கு இந்த உலகத்துல நாடகப்படி, இறைவன் எனக்கு அடுத்த விதிப்படி யார் வர்றாங்களோ வரட்டும். வரலைன்னா டபுள் ஓகே, வந்தாலும் ஓகே, வரலைனாலும் டபுள் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இறைவன் அளித்ததை யாராலும் மறுக்க முடியாது, இறைவன் மறுத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. நம் தந்தை சிவன் நினைச்சா தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ரைட்? அதனால நாம எப்பவுமே சுப சங்கல்பம் வச்சு கடை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் விளக்கேற்றி சாமி படத்துக்கு கும்பிடுறாங்களா இல்லையா? இல்ல? அப்ப என்ன நினைக்கணும்? நம்ம எது நடந்தாலும் ஓகே, என் மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் வராது. கஸ்டமர்ஸ் வந்தாலும் சரி, வராட்டியும் பரவாயில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்றேன்? சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை, என் கடமையை நான் செய்கிறேன். இந்த மாதிரி கடைக்கு வந்து நீங்க 5 நிமிஷம் நினைங்க. இல்ல, கூட்டம் வரட்டும், அப்புறம் ஃப்ரீ டைம் இருந்தா மறுபடியும் தியானம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா செல்போன் பார்க்காதீங்க. இப்ப எல்லாரும் அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுல்ல. யாரும் கஸ்டமர்ஸ் வரலன்னா, முதல்ல எல்லாம் ஏன் கஸ்டமர் வரலன்னு இருக்கும், இப்ப ஏன் வந்தாங்க, பாதியில இந்த யூடியூப்பை பார்க்க முடியலன்னு தோணும். இதை வச்சுக்கிட்டு அவன் கஸ்டமரை கவனிக்கிறதுக்கு என்ன வந்துடுது? கஸ்டமர்ஸ். இது ஒரு பெரிய டிராபேக் வியாபாரிகளுக்கு. இப்போ அதான் அந்த மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். ஏன் பிரெயின் வேண்டான்னு சொன்னேன் தெரியுங்களா? இந்த பிரெயினில் நரம்புகள், பிரெயின் நரம்புகள்னு சொல்ல மாட்டோம், நியூரான்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரெயினில் இருக்கிறது எத்தனை? 1 கிலோ 400 கிராம் நம்மளுடைய மூளையினுடைய வெயிட்டு. அதனால் யாரையும் தலைக்கணம் பிடிச்சவன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் 1 கிலோ 400 கிராம் தான் வெயிட். சரிங்களா? இந்த 400 கிராம் 1 கிலோ 400 கிராம் வெயிட் உள்ள இந்த பிரெயினில் வியாபாரிகளுக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 கோடிக்கு எத்தனை ஜீரோங்க? யாருமே கோடீஸ்வரர் இல்லை பிரதர். 7 ஜீரோ. சரி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. பில்லியனர் மில்லியனர் ரெண்டுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்தியன் கணக்கில் சொல்கிறேன், இதில் டாலரில் சொல்லலை. 1 பில்லியன் அப்படின்னா எத்தனை? பில்லியனர் பி பி இல்ல இந்தியாவில் சொல்லுவாங்க. மறந்துட்டீங்க. இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நமக்கு நான் ஒன்றும் பெருசா பில்லியனரா ஆக போறது இல்லை. ஆனாலும் இந்த பிரெயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன் இந்த கேள்வி. ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 பில்லியனர் BI, அதுக்கு வந்து 1 பில்லியனர்னா 100 கோடி.
100 கோடி சேர்ந்தது ஒரு Billion. பில்லியனர். நம்ம மூளையில நியூரான்ஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 100 பில்லியனர். 100 பில்லியன் நியூரான்ஸ் நம்ம மூளையில இருக்கு. ஒரு நியூரான் 10,000 நியூரானை என்ன பண்ணுதும் கனெக்ட் பண்ண முடியும். ரைட்? இது பிரெயின் பத்தி உங்களுக்கு நான் சின்ன விஷயம் சொல்றேன். ஏன்னா வியாபாரிகள் நீங்க மூளையை நிறைய என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ரைட்? இதெல்லாம் நான் காலேஜுக்கெல்லாம் போய் எடுத்துட்டு இருக்கேன் செல்போன் அடிக்ட் ஆனவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். 150 பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதில் ஈரோடில் 4 பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தோம். எங்க கூட சேர்ந்து இன்னும் 3 பேர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இது எதுக்காக இந்த கணக்கு சொல்கிறேன் அப்படின்னா, செல்ஃபோன் பார்க்கும் பொழுது இப்போ நான் என்ன பண்ணுறேன், வியாபாரத்தை கவனிச்சிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய எண்ணமெல்லாம் எங்கே போகும், வியாபாரத்தில் இருக்குது. நான் பேசணும், அவங்களுக்கு வியாபாரத்துக்காக பேசணும். ரைட்? சரி, வந்தவங்க இதெல்லாம் நல்லா இல்லைங்க அப்படின்னு போயிடுறாங்க. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், செல்ஃபோன் எடுக்கிறேன்னா இந்த செல்ஃபோனை 1 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா, 1 நிமிஷம் பேசுவோமா, நம்ம செல்ஃபோன் பார்ப்போமா? ஏன் பிரதர் இப்படி தள்ளினா இப்படியா, இப்படி தள்ளினா அப்படியா, அது அரை மணி நேரம் ஆயிடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வருவாங்க. நீங்கள் 1 நிமிஷம் பார்த்தால், நான் ஒரே நிமிஷம் தான் சொல்கிறேன், நீங்கள் செல்ஃபோனை வியாபாரிகள் 1 நிமிஷம் பார்த்துட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க நீங்கள் திரும்பினீங்கன்னா, திருப்பி நீங்கள் வாயில் பேசுறதுக்கு வராது. அந்த நியூரான் வந்து தடுமாறும். அது என்ன பண்ணுன்னா, இப்போ தானே என் மூளைக்குள்ளே இதை அனுப்பிச்சேன் இந்த செய்தியை, இப்போ நீ பேசுனா எப்படி நான் பேசுறது? பேச முடியாது. திருப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? நீங்கள் 1 நிமிஷம் செல்ஃபோனை சுவிட்ச் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வாபஸ் உங்கள் பழைய நிலைக்கு வர்றதுக்கு 25 நிமிடங்களும் 15 நொடிகளும் ஆகும். அப்படின்னா மொத்தம் எத்தனை? அரை மணி நேரம். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கஸ்டமர்ஸ் கிட்ட கரெக்டாக பேச முடியும். இல்லைன்னா நீங்கள் தடுமாறுவீங்க, கரெக்டாக உங்களுக்கு வியாபாரம் ஆகாது. இது படிப்புக்கும் ஒத்து வரும். நான் 5வது லெசன் படிக்கிறேன். ஒரு பேராகிராஃப் படிச்ச நீங்கள் என்ன வருது, ஏதோ பெல் அடிக்குது, அது இப்படி இப்படின்னு பார்க்குறேன். மறுபடியும் புஸ்தகத்தை படித்தா என்ன ஆகும், அரை மணி நேரம் ஆகும் வாபஸ் அந்த புஸ்தகத்துக்கு வர்றதுக்கு. என் பிரெயின் என்ன ஆகும்? இப்போ வியாபாரிகள் செல்ஃபோன் பார்க்காதீங்க. கஸ்டமர்ஸை நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. கஸ்டமர்ஸ் மேலே எரிச்சல் வரும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம். அவங்கக்கிட்ட சல்லுன்னு ஒரு நாள் விழுந்துட்டிங்கன்னா அவங்க 10 பேர் 20 பேர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, அந்த கடைக்கு போகாத, அவன் சரியாக ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரைட்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம கண்ணு வியாபாரம் செய்யணும், காது வியாபாரம் செய்யணும், வாய் வியாபாரம் செய்யணும். நாம் சாப்பிடணும், நல்லா ருசிச்சு சாப்பிடணும். அதுக்கு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணலாம், தெரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அதாக மாறிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட கேட்டுறாதீங்க, ஆனால் சும்மா சொல்கிறேன். சும்மா ஆரஞ்சு கலரில் ஜிலேபி, அது அப்படியே அந்த ஜிலேபிக்குள்ளே தேன் சொட்டுற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்குது. வெளியிலிருந்து பார்த்தாவே உள்ளுக்குள்ளே அந்த தேன் தெரியுது. அப்படியே சுருள் சுருளாக ஜிலேபி ஆரஞ்சு கலரில். அப்படி வெள்ளை பீங்கான் கப்பில் ஆரஞ்சு கலர் அந்த ஜிலேபியை போட்டு ஒரு 2 கரண்டி ஜீராவையும் ஊற்றி ஒரு ஸ்பூனை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கொண்டா கொண்டா, இது இப்போ சாப்பிடுவோம். இப்படி எடுப்போம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இல்லை, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதுக்கு பேர் என்ன? மைண்ட்ஃபுல் மீ. நான் என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? அந்த ஜிலேபியை நீங்கள் சாப்பிடணும். அதாவது 5 புலன்களும் அந்த ஜிலேபியை சாப்பிட்றதுல கவனம் கொடுக்கணும். கண்ணு என்ன பார்க்குது? ஆஹா, ஆரஞ்சு கலர் ஜிலேபி பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு அல்ல? பாருங்க, ஆசையா பாருங்க. அத அப்ப என்ன ஆகும்? சலைவா நல்லா உற்பத்தி ஆகும் இல்ல?
மெய் கை, மெய்னா என்னது? கை கால்கள். அந்த கையில என்ன பண்றீங்க? அந்த ஜிலேபியை எடுக்கிறீங்க, ஜீராவோட அப்படியே ஒரு கட் பண்றீங்க. கட் பண்ணி அந்த ஜீராவோட அந்த ஸ்பூன் எடுத்து எங்கே கொண்டு போறீங்க? பக்கத்தில் கொண்டு போய் அந்த வாசனை, அந்த அந்த ரோஸ் எசன்ஸ் வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும். மூக்கு, கண்ணு, அப்புறம் மூக்கு, கை, அப்படி சாப்பிட்ட உடனே முறுமுறுன்னு கடிக்கிறீங்க. காது, என்ன சுகம், என்ன சுகம். இப்படி யாராவது ஜிலேபி சாப்பிட்ருக்கீங்க? இப்பெல்லாம் முதல்ல தான் சாப்பிட்ருக்கோம். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வேணா மிக்சர் சாப்பிடுங்க முறுமுறுன்னு. ஆஹா, இந்த கடலை, நிலக்கடலை எவ்வளவு ப்ரௌனா அழகா இருக்கு. இந்த சேவு, கார சேவு எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த என்னது, அது என்ன சொல்லுவாங்க, ஓமப்பொடி துண்டு துண்டா எத்தனை அழகா இருக்கு. பூந்தி பாருங்க, உருண்டை உருண்டையா எவ்வளவு நல்லா இருக்கு, முறுக்கு முறுக்குன்னு. அப்படி சாப்பிடுங்க. நான் என்ன ஜிலேபியை மட்டுமே சாப்பிட சொன்னேன்? நீங்க எதை சாப்பிட்டாலும், ரச சாப்பாடு, பழைய சாப்பாடு சாப்பிட்டாலும் என்ன பண்ணுங்க? ஆஹா, வெள்ளை வெள்ளையேன்னு இந்த அரிசி எவ்வளவு நல்லா இருக்கு. தண்ணி ஊற்றி அது அப்படியே நுரைச்சி வந்து பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியாஸ் வந்து இந்த பழைய சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு நல்ல ஒரு வடமாங்காய் ஊறுகாயா, தயிரை ஊற்றியோ இல்லை மோரை ஊற்றியோ கரைச்சி குடிச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்கப்பா. இந்த செல்ஃபோன் வந்ததுனால என்னாச்சு? என்ன சாப்பிட்றோன்னே தெரியல, என்னத்தை முழுங்குறோன்னே தெரியல. சலைவா உற்பத்தி ஆகாது, ஜீரணமாகாது, வயிறு ஃபுல்லாக என்ன ஆகிடும்? பிரச்சனை வரும், அல்சர் வரும், அல்சர் டு கேன்சர் வரும். நல்லா நினச்சிக்கோங்க. ரசிச்சு வாழ பழகணும். இந்த செல்ஃபோன் வந்ததுனால எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. அதனால வியாபாரத்தில் செல்ஃபோன் பார்க்காதீங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ரசிச்சு சாப்பிடுங்க. பாவம், வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? கஷ்டப்பட்டு உங்களுக்கு சமைச்சு பாத்திரத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆஹா, என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லா சமைச்சிருக்கா, அது உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, என் உடம்புக்கு நல்லதுன்னு தான் உப்பு கம்மியாக போட்டிருக்கிறா, அப்படி நினைங்க. டேஸ்டே இல்லைனாலும் டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்றதா ஹெல்தின்னு நினைங்க. அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு இது தமிழ்நாட்டு ஃபுட்டா. ஆனால் அதே சமயத்தில் உடம்பை கெடுக்கிற ஃபுட்டும் என்னது? அதுதானா? நீங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் சும்மா காய்கறியை வேக வச்சு உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க, அதுதான் ஹெல்த்தி. நாம் என்ன பண்ணுவோம்? காய்கறியை வேக வச்சு தண்ணியை வடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அது மிளகா பொடி, அது இது கடுகு தாளிச்சு டேஸ்ட்டாக கார சாரமாக சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த சத்து பூரா என்ன ஆகிடும்? தண்ணியில் போயிடும். டேஸ்ட் ஃபுட்டு நம்மளுது, அதே சமயத்தில் வேஸ்ட் ஃபுட்டும் கரெக்டு விடுது. எல்லாம் கைதட்டிடுங்கப்பா, அழகா ரைம்ஸா சொல்லிட்டாரு பிரதர். டேஸ்ட் ஃபுட்டு தான் வேஸ்ட் ஃபுட்டு, ரைட்? ஆக எந்த ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் ரசித்து ருசித்து, உப்பு இல்லையா, காரம் இல்லையா, பரவாயில்லை, அது ஹெல்தி ஃபுட்டு அப்படின்னு நினச்சி அன்போடு அதை சாப்பிடுங்க. 5 புலன்களையும் உணர்ந்து சாப்பிடுங்க. அந்த 5 நிமிஷம் சாப்பிட்றது நமக்கு எத்தனை நேரம் ஹெல்த்திக்காக வரும்? குறைந்த நேர சாப்பாடு. இந்த மாதிரி மைண்ட்ஃபுல் சாப்பாடு உங்களுக்கு சக்தியை வந்து என்ன கொடுக்கும்? அதிகமாக கொடுக்கும். நாம் அப்படி வாழ்க்கையை ரசித்து அனுபவிப்போமா? அப்போ உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நஷ்டம் வந்துருச்சா பரவாயில்ல, அதையும் நான் சந்திக்கிறேன். லாபம் வந்துச்சா அதுவும் ஓகே. இல்லை, நீங்க அதனால மாதாஸ்கெல்லாம் ரொம்ப சௌரியமா போச்சு. இப்போ இனிமே குத்தம் சொல்ல மாட்டாங்க. பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? குத்தமே சொல்ல மாட்டாங்கப்பா. எதை பண்ணாலும் என்னது அப்படியே அடிச்சு விட்டுறலாம், கவலைப்படாது. இல்லைன்னா தட்டு பறக்கும், உப்பு இருக்க இப்படியா சமைப்பேன்னு தட்டு பறக்கும். ஆனா இப்பெல்லாம் தட்டு பறக்காது. நீங்க போனை புடுங்கிட்டீங்கன்னா தான் அவ்வளவுதான் வம்பு. இல்லை, அந்த ஃபோனுங்கிறது வந்து உங்கள் பர்சனலாக மாறிடுச்சு. நம்ம ஃபோனை யாராவது எடுத்தாங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஆகுவீங்களா மாட்டிங்களா? அதை ஓப்பன் பண்ணால் இன்னும் ஜாஸ்தி டென்ஷன் ஆகிடுவீங்க. நான் என்னென்ன பார்த்தேன் நான் கண்டுபிடிச்சிருவான். இந்த ஃபோனை கொடுக்கறது உங்களையே கொடுக்குற மாதிரி அர்த்தமாயிடுது. உங்கள் பர்சனல் லைஃபையே அவன் வாட்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இவ்வளவு தேவையா டென்ஷன் நமக்கு? இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எது தெரியுங்களா? பழைய ஃபோன் தான் ஸ்மார்ட் ஃபோன். வெறும் அவுட் கோயிங், இன்கமிங். பழைய காலத்து இத்தினோண்டு கையகலம் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கோங்க வியாபாரிகள். வேண்டாம். ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்போ தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதை அந்தாண்ட வச்சுட்டு பேசுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க? இந்த ஃபோனை பயன்படுத்துங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு டிஜிட்டல் ஆயிடுச்சு. நான் இந்த இயர் என்னது? டிஜிட்டல் இயர். ஆக
ஸ்க்ரீன் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் டிஜிட்டலி நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். மென்டலி எப்படி இருக்கணும்? மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரைட்? ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலி ஃபிட்னஸ், மென்டலி ஸ்ட்ராங். நாம் மொபைலை ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்துங்க. ஆனால் என்னது, தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் இந்த தியானத்தில் மட்டுமே கிடைக்கும். அதனால தான் நான் சொன்ன மாதிரி தியானத்தை என்ன பண்ணுங்க, காலையில் செய்யுங்க, அதை நிறுத்துங்க. காலையில் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் கடையில் உங்கள் வியாபாரத்தில் போகும்பொழுது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி தலையை காலி பண்ணிட்டு தியானம் பண்ணுங்க. கஸ்டமர் வந்தாங்கன்னா அன்போடு வாயில் என்ன வரணும், ஞான ரத்தனங்கள். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பொருளை பற்றி நல்லா எடுத்து சொல்லுங்கள், அன்பாக பேசுங்க. வாங்காட்டி பரவாயில்ல, பார்த்துட்டு போங்க, நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் சொல்லுங்கள், அன்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நமக்கு என்ன உண்டு, நல்ல வாழ்க்கை உண்டு. கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக கைவிட மாட்டார். கடவுளை நம்பினோர் நம்புங்க. என்னை கடவுள் கை விட்டுட்டாருன்னு சொல்லாதீங்க, அப்புறம் விட்டுருவார். நீங்கள் என்ன நம்பலைன்னு இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. கடவுள் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாரு, கடவுள் என்னை கை விட்டாரு, கடவுள் கண்ணை திறக்கலை, அவருக்கு கண்ணே இல்லை. அவர் கண் இல்லை, அவர் ஜோதியாக ஒளியாக இருக்கிறார். அவர் நமக்கு சக்தி கொடுப்பார் அவரை நினைச்சா. நீங்க டிவி எப்படி பார்க்குறீங்க? இங்கேயும் டெல்லி டிவிக்கும் ஒயர் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? இல்லை. ஃபோனில் ஏதாவது ஒயர் கனெக்ஷன் இருக்கா? வைஃபை அப்படின்னு என்னது, ஒயர் இல்லாத விஷயம் இல்லையா? ஒயரே இல்லை, ஆனால் ரிசீவ் பண்ணுறோம். படத்தை ரிசீவ் பண்ணுறோம், காதில் கேட்குறோம், ஆடியோ வீடியோவில் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கடவுளை நாம் ரிசீவ் பண்ண முடியாதா? ஒயர் இல்லாமல் கண்டிப்பாக ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணணும், டியூன் பண்ணணும். நான் ஒரு அழியாத ஆத்மா, 2 குருவு மத்தியில் இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டியூன். அவருடைய செல் நம்பர் என்னது? 00, 2 0 தான். நீங்கள் 0 ஆகிடுங்க, அவரை நினைங்க, அவரும் 0, 2 0 ஜாயிண்ட் ஆகுது. அவ்வளோதான். தலையை காலி பண்ணிவிடுங்க. அந்த 0 பக்கத்தில் உங்களை போய் சந்திங்க, சக்திசாலியாக மாறுங்க. அப்புறம் உடம்புக்கு வந்து உங்கள் காரியங்களை எல்லாம் செய்யுங்க. முடியுமா? முடியாதா? 5 நிமிஷம் தியானம் தானே, முடியும் தானே? ஓகே, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. I am the best. I am the winner. I can do it. God is always with me. Today is my day. I love me. இத கண்ணாடி முன்னாடி நீங்க சொல்லுங்க டெய்லி. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க, கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. I am the best. I can do it. I am the winner. God is always with me. Today is my day. I love me. உங்களை நீங்க விரும்புங்க. இதை நீங்க என்ன பண்ணணும், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது, வியாபாரத்துக்கு கிளம்பும் போது சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. இது வந்து அடிக்கடி சொல்லிக்கோங்க. சொல்லும்போது நமக்குள்ளே என்ன ஆகுது, ஒரு பூஸ்ட். அதாவது நான் சிரேஷ்டமானவன், என்னால் எதுவும் முடியும், நான் வெற்றியாளன், இறைவன் எப்பொழுதும் என் கூடவே இருக்கிறார், இந்த நாள் என்னுடைய நாள், நான் என்னை விரும்புகின்றேன். எஸ், இந்த மாதிரி நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவையாவது உங்களை என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நீங்க உங்களுக்கு நீங்களே பூஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வேஸ்ட் எடுத்துட்டு நாம யாராயிடுவோம், கடவுளை வழிபடக்கூடிய அந்த தேவதை நிலை வந்துடும். நம்ம சுற்றி வேஸ்ட் இருக்குல்ல, ஆக நம்ம கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய யாரு, சிலை தேவதைகள். வேஸ்ட்டை எடுத்துட்டா சிலையாயிடும். ரைட்? ஒத்துழைப்புக்கு நன்றி. வந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பாக புதுசாக வந்தவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். யாரெல்லாம் ஜோதிர்லிங்கம் பார்க்கல, சகஸ்வரலிங்கம் பார்க்கலையோ பார்க்கலாம். நீங்கள் வந்து யாரெல்லாம் 7 நாள் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நாங்கள் இன்னும் நிறைய டிப்ஸ் தருவோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். வந்து இங்கே 7 நாள் பாடம் நீங்கள் டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 hour தான் ஒரு நாளைக்கு. வந்துட்டு நீங்கள் கிளாஸ் கேட்டுட்டு நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது கிளாஸ்க்கு நீங்கள் வரலாம். நன்றி. பிரதர் வாங்க.
நீங்க வியாபாரிகளாக யார் வந்திருக்கீங்களோ அவங்க வந்து உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. நம்ம பிரதர் தான் வந்து சக்திவேல் பிரதர். இவர் சித்த வைத்தியர். உடல் ஆரோக்கியத்திற்காக அவர் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் தருவார். உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுக்கப்படும். அதில் வந்து அவர் வந்து அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் எப்படி ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி வாழ்ந்தால் வியாதி வராமல் தடுக்க முடியுங்கிற டிப்ஸ் வந்து அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை நீங்கள் படித்து பார்த்து அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவர் வந்து நம்மளுடைய பக்கா ஸ்டூடெண்ட். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நீங்களும் வாங்க, எங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் ஒருத்தராக சேர்ந்துருங்க. இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் நல்லபடியாக வாழலாம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி.